இசை உறும் பந்திலை போல் திசை உறும் பந்திலை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன். நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயிலுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்வி கடவுளுக்கான வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த விழாவை தன்னுடைய இருப்பினால் செம்மைப்படுத்தி நம்மை எல்லாம் கண்ணியப்படுத்தி இடம் சார்ந்திருக்கக்கூடிய பெருந்தகை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு செஞ்சி KS மஸ்தான் அவர்களே, தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயத்தின் 126ஆம் ஆண்டு முட்டத்தூர் அறுவடை பண்டிகையை மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருப்பதற்காக இந்த பட்டி மண்டபத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெருமக்கள், அமரர் டி ராஜி உபதேசியார், அமரர் தனபாக்கியம் ராஜி குடும்பத்தினர் பாக்கம் மற்றும் அமரர் S வில்லியம் உபதேசியார், திருமதி மேரி வில்லியம் குடும்பத்தினர் விக்கிரவாண்டி, இவர்களுக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கமும் பிரார்த்தனைகளும். தலைமையேற்றிருக்கக்கூடிய CSI வேலூர் பேராயத்தின் பேராயர் ரெவரண்ட் டாக்டர் H சர்மா நித்யானந்தம் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கம். இந்த அறுவடை பண்டிகையை ஆயிரக்கணக்கில் கூடி நின்று இந்த தேவாலய வளாகத்தில் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய என் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய சிறப்பான பணிவான அன்பின் வணக்கமும் பாராட்டும் நன்றியும். இப்போ பட்டி மண்டபம் தொடங்க போகுது. இப்போ சில பேர் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அரை மணி நேரத்துல யூடியூப்ல வந்துடும். சரியா? இது வரைக்கும் எங்களெல்லாம் எதுல பார்த்திருக்கீங்க? இன்னைக்கு அதுலயே பார்க்கணுமா? நேர்ல வந்திருக்கோம்ல, அனுபவிக்கலாம்ல. எல்லா கடனையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு இந்த சில மணித்துளிகள் எங்கள் குழுவோடு நீங்களும் உங்களோடு நாங்களும் செலவழிப்பதற்கான வாய்ப்பை தந்த எல்லாம் வல்ல இறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகான அற்புதமான ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்க. எனக்கு என்னன்னா, பட்டி மண்டபம் அப்படின்னாலே ஜாலியா கேட்கறதுக்கு தான் மக்கள் இன்னைக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தலைப்பு ஜாலியான தலைப்பு இல்ல, சீரியஸான தலைப்பு. அதுலயும் 6 பேர் பேச போயிருக்காங்க. 6 பேர் பேச போறாங்க, என்னையும் சேர்த்து 7. இந்த உலகத்திலேயே சிரமமானது எது தெரியுமா? மேடையில பேசுறது இல்ல. பல நேரங்கள்ல நான் நினைச்சிருக்கேன், இந்த போடியம் வச்சாங்க தெரியுமா? ஏன் வைக்கிறாங்க போடியமா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? 30 ஆண்டு கால மேடை அனுபவத்துல நான் சொல்றேன், மேடையில எதற்காக அந்த போடியத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, பேசுனா அவ்வளவு பயமா இருக்கும், பிடிச்சுக்கிறதுக்கு தான். நடுக்கம் தெரியாம இருக்கிறதுக்கு நிறைய நல்ல மனம் படைத்தவர்கள் முழுக்க மறைச்சிருப்பாங்க. கொஞ்சம் சுமாரான ஆட்கள் ஒரே ஒரு தூண் மச்சம் வச்சு கால் நடுக்கத்தை மற்றவங்க பார்க்க வச்சிருப்பாங்க. ஆனா நான் சொல்றேங்க, இந்த உலகத்திலேயே சிரமமானது மேடையில் பேசுறது அல்ல, மற்றவர்கள் பேச கேட்பதுதான். ஆனால் கேட்பதற்காகவே ஆயிரக்கணக்கில் இந்த வளாகத்தில் கூடியிருக்கிறீர்கள். உங்கள் செவி மடல்களுக்கு,
உங்கள் வாழ்க்கை முழுவதும் துணை நிற்கக்கூடிய கருத்துக்கள் இந்த குழு மூலமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை. தலைப்புக்குள்ள நான் நுழையில, நான் தலைப்பை சொல்லிடுறேன். சூப்பர் தலைப்பு. இந்தியாவில் சமயங்கள் பெரிதும் ஆற்றியது ஆன்மீக பணியா, சமூக பணியா? சமயங்கள் இந்த நாட்டுக்கு நிறைய வந்திருக்கு, தாய் மதங்களும் உண்டு. இங்க வந்த சமயங்கள் ஆற்றியது ஆன்மீக பணியா இல்ல சமூக பணியா அப்படிங்கிறது கேள்வி. எனக்கு தெரியாது. இவங்க 6 பேர் பேச போறாங்க. இப்ப நான் என்னுடைய முன்னுரையில என்ன பேசுறது? நான் இப்படி சொல்றேன், நான் கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க. எங்க அம்மா கிட்ட நான் முதலில் என்னுடைய மார்க்கம் தொடர்பான அத்தனை அறிவையும் நான் பெற்றது என் தாயிடத்தில் தான். அம்மா தான் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறை எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்றேன், எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, இந்த கை காலெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு செயலை செய்துன்னா எல்லாமே ரெக்கார்டு. செத்துனதுக்கு அப்புறமா புதைச்சிருவோம்ல, புதைச்சிருவாங்க. புதைச்சதுக்கு அப்புறமா இறுதி நாள்ல, தீர்ப்பு நாள்ல கடவுள் நம்மள எழுப்புவார். எழுப்பி நீ என்னென்ன நன்மை செஞ்ச, என்னென்ன பாவம் செஞ்ச அப்படிங்கறதுக்கான லிஸ்ட் போடப்படுமா. அதுக்கு சாட்சி யார் தெரியுமா? நம்முடைய உறுப்புகள் தான். இந்த கை பேசுமா, ஆமா நான் இதை திருடினேன், இவங்களை அடிச்சேன், இவங்களை நான் துன்புறுத்தினேன் அப்படின்னு இந்த கைகளும் விரல்களும் பேசுமா. இந்த முகம் பேசுமா, கண்கள், வாய், மூக்கு, உடம்பு எல்லாம் பேசும். இந்த உடம்பு அப்படியே வந்து நின்னு சாட்சி சொல்லும். அதனால இந்த உடம்ப வந்து ஒரு ஆலயமா கருதி பாவங்களை செய்யாதேன்னு அம்மா சொன்னாங்க. சரியா? ஆனா எனக்கு மனசு ஒப்பல. நான் வந்து யோசிக்கிறேன். அப்ப நான் 8ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கேன். என்ன யோசிக்கிறேன்னா, இப்ப நம்மள புதைக்க போறாங்க. சரியா? எத்தனை நாள்ல நம்ம உடம்பு இல்லாமல் ஆயிரும்? ஒரு 6 மாசத்துல இல்லாமல் ஆயிரும். 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் ஒண்ணும் இல்லாம ஆயிடும். புதைச்ச இடத்துல கொண்டு வந்து இன்னொருத்தங்களையும் புதைச்சிருவாங்க. நான் சொன்னேன், எல்லாம் மண்ணோட மண்ணாயிரும்ல. அப்ப எப்படி கடவுள் நம்மை எழுப்புவார்? அதான் எல்லாம் கரைஞ்சு போச்ச, நம்ம தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டோமே. அப்ப எப்படி? உடனே எங்க அம்மா சொன்ன பதிலுங்க. அப்ப எனக்கு ஒரு 12, 13 வயது இருக்கும். அப்பொழுது தங்கிய இந்த இரையச்சம், இதோ இந்த வயதிலும் அந்த விளக்கை பிடித்து கொண்டுதான் நான் உலகம் முழுக்க பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த இறை அச்சத்தை, இறை மீதான பேரன்பை, அந்த சத்தியத்தை என் தாயார் எப்படி சொன்னாங்கன்னு பாருங்க. இங்க வா. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால தாய் மாமா கல்யாணம் நடந்துச்சா? ஆமா நடந்துச்சு. அந்த சூட்கேஸை எடுத்துட்டு வா. சூட்கேஸை திறந்தோம். அதுல வந்து ஒரு கேசட் இருந்தது. இந்த கேசட்டை எடுனாங்க. கேசட் எடுத்தோம். போடு பிளேயர்ல. எங்க வீட்டுல அப்போ பிளேயர் இருந்தது. பிளேயர் போடு. பிளேயர் போட்டோம். கல்யாணம் டும் 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 டும்னு கல்யாணம் நடக்குது பிளேயர்ல. எப்போ? 3 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அம்மா சொன்னாங்க ஸ்டாப் அப்படின்னாங்க. நான் ஸ்டாப் பண்ணேன். ரீவைண்ட் பண்ணுனாங்க. வந்த மாப்பிள்ள மறுபடியும் போயிட்டார் காருக்கு. மறுபடியும் பிளே பண்ணு அப்படின்னாரு. மறுபடியும் மாப்பிள்ள வந்தார். மறுபடியும் ஸ்டாப் நாங்க. ஸ்டாப். மறுபடியும் ரீவைண்ட் பண்ணுன. ரீவைண்ட் பண்ண குடுகுடுன்னு பின்னால மறுபடியும் போனார். மறுபடியும் ஃபார்வர்ட் பண்ணு. மறுபடியும் வந்தார். பிளே பண்ணு. பிளே பண்ற. கல்யாணத்தை எங்க அம்மா அந்த 3 மணி நேரம் கல்யாணத்தை 10 மணி நேரம் போட்டுச்சு. ரீவைண்ட் பண்ணி விடவே மாட்டேங்கிறாங்க. ரீவைண்ட் பண்ணு போடு சொல்லிட்டு சொன்னாங்க, 3.5 வருஷத்துக்கு முன்னால நடந்த உன் மாமா கல்யாணத்தை நீ இந்த அளவுக்கு இத்துணூண்டு பொண்ணு நீயே ரீவைண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி பாக்குறனா? நம்மை படைத்த இறைவன் ரீவைண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி நம்மை பார்த்து கணக்கு தீர்க்க மாட்டானா? இது ஒரு கொஸ்டினா எங்க அம்மா கொடுத்த பதில். நான் ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். எனக்கு தெரியாது, சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாங்க எல்லாம் வந்துருவோம். பாஸ்டர் சொல்ற நற்செய்திகளை கேட்போம். ஆராதனையில கலந்துக்குவோம். நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம். அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வளாகத்திற்குள் வருவதும், இந்த வளாகத்தை விட்டு வெளியேறுவதும் நம்முடைய உடம்பிலும் சிந்தனையிலும் குழந்தைகளிடத்தில் மிகப்பெரிய ரசாயன மாற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. அதுதான் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை வழிபடுத்துவதற்கான அத்தனை அமிர்தமான விஷயங்களையும் தருகிறது என்பதனை மட்டும் விசுவாசித்துக் கொண்டுதான் உள்ள நுழையணுமே.
சரியா? இன்னும் ஒரு டவுட், எங்க எல்லாருமே இஸ்லாத்துல ஒரு நம்பிக்கை இருக்குங்க. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு சொல்றேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இஸ்லாமியர்கள் ஆகிய அந்த இனக்குழு இருக்கு இல்லையா, அந்த இனக்குழு நம்புகிறோம் இறைவன் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திற்கு மறுபடியும் உயிரோடு அனுப்புவார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூலோகத்திற்கு உயிரோடு திரும்புவார். அவர் வருவார், வந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்வார். அப்படி ஆட்சி செய்கின்ற பொழுது 40 ஆண்டுகளுக்கு பின்னால் டூம் டே, ஜட்ஜ்மெண்ட் டே நடக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் இருக்கும் என்பது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கையும் அதுவாகவே இருக்கிறது. அவர் வரவுக்காக நானும் காத்திருக்கிறேன். இதுல எனக்கு ஒரு டவுட், எங்க அம்மாட்ட தான் கேட்டேன், இயேசு கிறிஸ்து எந்த ஊருக்கு வருவார்? அவர் வந்து கீழே லேண்ட் ஆவார்ல, வானத்துல இருந்தா வருவார். வானத்துக்கு தானே போனார், வானத்துல இருந்தா வருவார். எந்த ஊர்ல லேண்ட் ஆவார்னு கேட்டேன். அதெல்லாம் வரும்போது தெரியும் நாங்க. எங்க அம்மா, எப்படி தெரியும்? சவுத் ஆப்பிரிக்கால போய் லேண்ட் ஆயிட்டாருன்னா எப்படி தெரியும்? இங்க குஜராத்ல போய் லேண்ட் ஆயிட்டாருன்னா எப்படி தெரியும்? எங்க அம்மா சொன்னாங்க, இப்பதான் சேட்டலைட் இருக்குது, யூடியூப்லாம் இருக்குது இல்ல, எங்க எது நடந்தாலும் தெரியுது இல்ல, அவர் வர்றதையும் படம் பிடிச்சி எவனாவது போட்டுருவான், எங்க வராரு ஏது வராருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் நாங்க. எங்க அம்மா கிட்ட மட்டுங்க எந்த கேள்விக்கும் பதில் இருக்குங்க. அதனால்தான் உலகம் முழுக்க சுற்றி கொண்டு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர் வயிற்றிலிருந்து இறைவன் தந்தான். எல்லாத்துக்கும் எங்க அம்மா பதில் வச்சிருப்பாங்க. ஆனால் எந்த மாதிரியான பதில் தெரியுமா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடவே முடியாதபடிக்கு அப்படி நிறுத்தி பதில் சொல்லுவார் என்னுடைய அம்மா. நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த தப்பு வாசிச்சாங்கல்ல, தரை இசை, அதுல ஒரு அம்மா நடுவுல நின்று வாசிச்சாங்க. வயதான பெண்மணி, எவ்வளவுங்க? வெறும் 83 வயதுதான். எனக்கு என்ன தெரியுமா டவுட்டு, அந்த வயசுல நம்ம இப்படி எல்லாம் மேடையில ஆடுவோமான்றது இல்ல, அந்த வயசு வரைக்கும் இருப்போமா? அவ்வளவு எனர்ஜி எங்க இருந்துங்க வந்தது? நான் சொல்றேன், உள்ளத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி தான் உடம்புக்கு வருது. இந்த இறைவனுடைய இந்த ஆலயத்தில் கிறிஸ்துவர்களும் இந்துக்களுமாக இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய அடையாளத்தை தாங்கி இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவ ஆலயத்தில் ஆன்மீகத்திற்கான அந்த மனம் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த அறுவடை பண்டிகை, என்னுடைய உழைப்பில் என் தசம பாகத்தை என் இறை பணிக்காக நான் தருகிறேன் என்கின்ற தூய மனதோடு வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்கள் மத்தியில் இந்தியாவில் சமயங்கள் ஆற்றியது ஆன்மீக பணியா சமூக பணியா என்கின்ற பட்டிமண்டபத்தை நான் இப்படி தொடங்கி வைக்கிறேன். சாதாரணமா பட்டிமண்டபம் அப்படின்னாலே சீனியர் ஸ்பீக்கர்ஸ் பேசிடுவாங்க, அப்படியே வந்து குழந்தைங்கிட்ட இந்த பட்டிமண்டபம் போற மாதிரி தான் அமைச்சிருந்தாங்க. ஆனா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், முதல்ல குழந்தை மொழியை கேட்போம், அதுக்கு அப்புறமா நடுவுல இருக்கிறவங்க கொஞ்சம் சமாளிக்கிட்டோம், கடைசியா இருக்கக்கூடிய 2 பேர் வந்து இதுதான் என்ற அந்த அணித்தலைமை வந்து களமாடி விட்டு அந்த வாதத்தை நிறுத்தி விட்டு போகட்டும். நான் ஒண்ணு சொல்றேன், எனக்கு ஆன்மீக பணி சமூக பணி ரெண்டும் பிடிக்கும். அதனால இங்க நான் எதுவும் முடிவு பண்ணிட்டு வரல. உங்களை நம்பி இவர்களை ஒப்படைக்கிறேன், உங்களை நம்பி இவர்களை ஒப்படைக்கிறேன். யாருக்கு அதிகம் கை தட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் தீர்ப்பு. சரியா? நம்மளை கன்வின்ஸ் பண்ணணும்ல, கன்வின்ஸ் பண்ணுங்க, நம்மை கன்வின்ஸ் பண்ணி பேசுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. 126வது ஆண்டுங்கிறது சாதாரணம் அல்ல. 8-9 தலைமுறை கடந்து இந்த குழு அமைக்கப்பட்டு அதை அப்படியே முன்னெடுத்து செல்லக்கூடிய பெரும் வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான். இந்த பட்டிமண்டபத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கமும் பாராட்டும் நன்றியும். இப்பொழுது பட்டிமண்டபம் தொடங்குகிறது. நடுக்கத்துக்கு பிடித்துக் கொள்வதற்காக போடியம் தரப்பட்டிருக்கிறது, பிடிச்சுக்கோங்க. ஆனா உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போற, பட்டிமண்டபத்தை கடந்தது இது. நிறைய யூத் வந்திருக்கீங்க, இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க.
உங்க எல்லாருக்கும் ஒரு செய்தி, உங்கள் கவனத்தை திருப்புகின்ற விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். யார் ஒருவர் தன் நோக்கத்திலிருந்து வழுவாமல் கருத்தோடு நிற்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள். அதனால இப்ப மேடையில ஒருத்தர் ஏறார், எல்லாரும் அவரையே பார்ப்பீங்க. அதனால நாட்டுக்கு எந்த நன்மையும் நடக்க போறது இல்ல. இந்த புள்ளகிட்ட வந்து ஒருத்தர் பேசிட்டு போனார், அவர் என்ன பேசினாருங்கிறது சாவர வரைக்கும் நமக்கு தெரிய போறது இல்ல. ஆனா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போ, முக்கியமான பேச்சை விட்டுருவோம். கவனமாக இருங்கள். எந்த காரியத்திற்காக வந்தீர்களோ அந்த காரியத்திலே கவனமாக இருங்கள். யார் கவனமாக இருக்கின்றோமோ அவர்கள்தான் வாழ்க்கையில் மற்றவர்கள் பின்பற்றுகின்ற அடிச்சுவடுகளை விட்டுவிட்டு செல்கிறார்கள். யார் ரொம்ப சாதனையாளர் யாருன்னா, ரெண்டு பேரும் ஒரே விஷயம்தான். ஆனால் யாரிடத்தில் கவனம் கூடுதலாக இருக்கிறதோ அவன் ஜெயிக்கிறான். அவ்வளவுதான். ஆனா நான் இன்னைக்கு ஒரு காட்சி பார்த்தேன், அதை சொல்லிட்டு நான் இந்த மேடையை தொடங்குகிறேன். நாங்க செய்யாறுல இருந்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த விழுப்புரம் தாண்டி ஒரு இடத்துல ரொம்ப அதிகமான டிராபிக். என்ன அடிபட்டுருச்சு என்னன்னு தெரியல. நாங்க பெரிய கார்ல வரோம், வேகமா போயிட்டு இருக்கு கார். எங்களை கடந்து 120ல ஒரு தம்பி வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தார். யாருன்னு தெரியல. அந்த டிராபிக்ல அவரை பிடிக்கவும் முடியல, அவருக்கு உதவி செய்யவும் முடியல. அவருக்காக நாம் பிரார்த்திப்போம். அவர் என்னன்னு தெரியல. தெரியாததனால் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்ற வேலையை தானே நாம் செய்ய முடியும். உடம்புல ஒரு துணியும் இல்லை. இந்த பக்கம் எல்லாம் ரத்தம் வடியுது. புது கட்டுல இருந்து ரத்தம் வடியுது. 2 வீலர் 120ல ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆஸ்பத்திரிக்கு போறாரா, எங்க போனார்னு தெரியல. எங்க இருந்தாலும் அவர் உடல் நலம் பெற்று இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். ஏனென்றால் எப்பவுமே சொல்லுவாங்க, உதவுகின்ற கரங்கள் பிரார்த்திக்கின்ற இதயத்தை விட மேலானது என்று சொல்வார்கள். உதவக்கூடிய இந்த கரங்களுக்கு வாய்ப்பில்லாமல் போகின்ற பொழுது இதயத்திலிருந்து வருகின்ற பிரார்த்தனையை இயற்கை இறைவன் கேட்டுக்கொள்கிறான் என்று என் தாயார் சொல்லுவார். அப்படிப்பட்ட எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்தியாவிற்கு வந்த சமயங்கள் பெரிதும் ஆற்றிய, இந்தியாவிற்கு வந்த சமயங்கள் இல்ல, நல்லா தெளிவா போட்டிருக்காங்க, இந்தியாவில் சமயங்கள் பெரிதும் ஆற்றியது ஆன்மீக பணிதான் என்று பேசுவதற்காக இன்னும் டாக்டர் ஆகாத ஆனால் டாக்டர் என்கின்ற பெயரை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியை சார்ந்த டாக்டர் படிப்பை படிக்கின்ற மாணவி 3rd இயர் மிஸ் ஜெனிஃபர் அவர்கள் பேச வருகிறார்கள். டீச்சர்ல நான் திருச்சபைக்கு வருகை தந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், என்னோடு போட்டிட்டு பேச வந்திருக்கும் என் எதிரணியினருக்கும் என் அணியினருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இந்தியாவில் சமயங்கள் பெரிதும் மாற்றுவது அருட்பணியா சமூக பணியா? இதுல நீங்க எல்லாரும் முக்கியமா கவனிக்கணும். பெரிதும் மாற்றுவது அருட்பணியா சமூக பணியான்றது. ஒரு குழந்தை அது யாரும் பாத்துக்கலனா அது பாட்டுக்கு ஓடும், அது பாட்டுக்கு வரும். யாரு பேச்சும் கேட்காம தொடாதன்னு அதை போய் தொடும். அப்போ அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு பெற்றோர்கள் தேவை. அந்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம செய்யற விஷயங்களை கண்காணிக்கிறதுக்கு கடவுள் என்ற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒண்ணுதான் சமயங்கள். இப்படி இந்தியாவுல பல சமயங்கள் இருக்கு. இந்து மதமா இருக்கட்டும், புத்த மதமா இருக்கட்டும், ஜெயின மதமா இருக்கட்டும், ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு நெறிமுறைய கொண்டதா இருக்கு. இந்து சமயத்துல படைப்பான், காப்பான், அழிப்பான் அப்படின்ற கோட்பாடை கொண்டு சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு சொல்றாங்க. இஸ்லாமியத்துல உங்ககிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுத்து வாழுங்க அப்படின்ற ஒரு நெறிமுறையை கொடுக்குறாங்க. நம்ம கிறிஸ்தவத்துல வாரம் சர்ச்சில் போய் ஜெபிச்சுட்டு இருக்கோம், எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்போ நம்ம பாவங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்ன்றது கிறிஸ்தவ மதத்தோட ஒரு நெறிமுறையா இருக்கு. இப்படி புத்த மதத்திலையும் அன்பை பகிரணும்ன்றதா இருக்கட்டும், ஜெயின மதத்துல உயிர்களை கொல்லாதீங்கன்றதா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு நெறிமுறையை கொண்டதா இருக்கு சமயங்கள். இந்த காலகட்டத்துல ஆன்மீக பணிக்காக ஒரு வீட்டு கதவு போய் நீங்க தட்டுறீங்க, அம்மா இந்த மாதிரி கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்க போகுது இந்த வாரம், உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு ஒரு சாதாரண வீட்டுல போய் கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, அது மாச கடைசியாவே இருந்துட்டு போதே, இருக்க காசுல கொஞ்சம் கடவுளுக்காக இது ஒண்ணு செய்வோம், குடும்பத்துக்கு நல்லது தானேன்னு எடுத்து கொடுப்பான்.
இப்ப எங்க ஐயருங்க போயிட்டு ஸ்கூல் கட்ட போறோம், சமூக பணி செய்ய போறோம்னு கதவு தட்டினா ஐயருங்கன்னா ஆயர்கள் தானே? ஐயருங்கன்னா ஆயர்கள் தானே? ஆயர்கள் போயிட்டு கதவை தட்டினா ஐயருங்க போய் கதவை தட்டினாங்கன்னீங்களா? எனக்கு அது புதுசு. ஆயர்கள் போய் கதவை தட்டினாங்க அப்படின்னா இவ்வளவு கதவை திறப்பா நீங்க நினைக்கிறீங்களா? அருட்பணிக்காக முன்ன வந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க சமூக பணிக்காக வர்றது இல்ல. எல்லா சமயத்தும் பொதுவாவே வச்சு நம்ம பார்ப்போம். தஞ்சை பெரிய கோயில் இப்போ சொல்றாங்க, பெரிய பூகம்பமே இந்த உலகத்துல வந்தா கூட தஞ்சை பெரிய கோயில் இடிஞ்சே விழாதாமா. அப்படிப்பட்ட நல்ல திறமைசாலிகளாக இருந்த அந்த ஆர்கிடெக்ட்ஸை வச்சு அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு தரம் சமூக பணியில கிடைக்குமா அப்படின்னா கேள்விக்குறிதான், எங்க நடுவர் தான் சொல்லணும். அதே போல அந்த தஞ்சை பெரிய கோயில் 216 அடி கொண்டதா அந்த கோபுரம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த 216க்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 216. அந்த அளவுக்கான ஒரு தமிழை பிரதிபலிக்கிற மாதிரி தஞ்சை பெரிய கோயிலுடைய கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அது ஆன்மீக பணியா சமூக பணியாப்பா? ஆன்மீக பணிதான். கோயில் தானே கட்டுறாங்க, சரி. கடவுள் தேடி தானே வராங்க. தஞ்சை கோயில் போய் கடவுளை வழிபடுறதுக்காக தான் போறாங்க, யாரும் சமூக பணிக்கு போல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயரத்துல கட்டுறாங்க. நீ அந்த உயரத்துல கட்டுறியா, நான் அதை விடையும் கட்டுறேன்டா அப்படின்னு கிருஷ்ணதேவராயர் திருவண்ணாமலை கோயில 216.5 உயரத்துல திருவண்ணாமலை கோயிலோட கோபுரத்தை அமைச்சிருக்காராம். இப்படிப்பட்ட ஆக்கம் நீ அப்படி செய்யறியா, என் கடவுளுக்கு நான் இப்படி செய்யறேன், நீ உனக்கு இப்படி பண்றியா, நான் இந்த தரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தரும் தேடுற அந்த ஆக்கம் ஆன்மீக பணிக்கு தான் இருக்கே தவிர சமூக பணிக்கு யாரும் அந்த அளவுக்கு முன் வர்றது கிடையாது. இதெல்லாம் இருக்கட்டும், இது எல்லாமே என்ன சமூக பணி அவங்க செஞ்சாலும் அது எல்லாமே ஒரு நெறிமுறையை கொண்டதா தான் இருக்கு. கிறிஸ்தவ மதத்துல சொல்றாங்க, கடவுள் சொல்றாரு, நான் பசியாய் இருந்தேன் எனக்கு உணவளித்தீர்கள், நான் தாகமாய் இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் நோயுற்று இருந்தேன் என்னை காண வந்தீர்கள் அப்படின்னு சொல்லும் போது மக்கள் கேக்குறாங்களா, நாங்க உங்களுக்கு எதுவுமே செய்யவே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் சிறியவரில் எதை யாருக்கு செய்கிறீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க என்ன சமூக பணி மற்றவங்களுக்காக செஞ்சாலும் கடைசியா அது கடவுள்கிட்ட தானே வந்து சரண்டர் ஆகுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் திருமூலர் சொல்றாரு, யாவருக்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை. நீங்க என்ன தேடி வந்து ஒரு ஆடம்பரமான நகையோ காசோ பணமோ எதையும் நீங்க தர வேணாம். நீங்க பக்தியோட ஒரு இலைய தூக்கி எனக்கு போட்டா கூட அதுவே எனக்கு போதும். நீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யாருக்கு செஞ்சாலும், நீங்க மற்றவங்களுக்கு செய்யற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், மற்றவங்களுக்கு உணவு கொடுக்கறதா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு கல்வி கொடுக்கறதா இருக்கட்டும், மற்றவங்களுக்கான மருத்துவ வசதிகளை செஞ்சு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே கடைசியா அதை அருட்பணியாகவே நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு திருமூலர் கூட எழுதியிருக்காரு கடவுளுடைய வார்த்தைகளை. இப்படி எழுதியிருக்க இந்த மாதிரியான பிரிவினைகள் வந்து சமூக பணியில வந்துருது. எப்படின்னு பாருங்களேன், இப்ப சிஎம்சிக்கு போறீங்க, அது வந்து சமயத்தை சார்ந்த ஒரு மருத்துவமனை தான். அங்க போனீங்கன்னா இல்லாதப்பட்டவன் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு போறான்னா அவனுக்கு முதல்ல என்ன கேட்பாங்க, காசு இருந்தாதான் அட்மிஷன் போடுவான். அப்போ சமூக பணின்றது ஒரு சேவையா இல்ல, ஒரு பணியா தான் இருக்கு. காசு இருந்தா அந்த சமூக பணியை அவன் செஞ்சு கொடுப்பான். அப்படின்ற இருக்கவன் இல்லாதவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ற பிரிவினைகள் சமூக பணியில இருக்கு. ஆனா அருட்பணியில அந்த மாதிரியான பிரிவினைகள் இருக்குமா? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சு சர்ச்சுக்கு வருவாங்க, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைச்சுதான் கோயிலுக்கும் போவாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் இவங்க மசூதிக்கு போய் தொழுகிறதாவும் இருக்கட்டுமே. அப்படி இருக்கும்போது பிரிவினைகளை சமூக பணி கொண்டு வருது. அருட்பணியில இந்த மாதிரியான எந்த ஒரு பிரிவினைகளுமே இல்லை, எல்லாமே நம்பிக்கையை மட்டுமே உள்ளடக்கியதா இருக்கு. ஆகவே அருட்பணி என்பது ஒரு பாலை போல. அந்த பாலை குடிச்சீங்கன்னா நீங்க தெம்பா இருக்கலாம். டெய்லி அம்மா ராத்திரி பால் குடிக்க எல்லாரையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா சமூக பணின்றது பாலிலிருந்து கிடைக்கிற நெய்ய போன்றது. நெய்ய சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து ஹாஸ்பிட்டலா தான் அட்மிட் ஆகணும். அதனால அருட்பணியே வாழ்க்கைக்கும் நல்லது. இப்ப எந்த ஒரு சமூக பணி நீங்க செய்யறதா இருக்கட்டும், நாங்க சமூக பணியில ஒரு கல்வி கட்டணும்,
கல்வி தரும், கல்லூரி கட்டுறோம். முதல்ல அந்த கல்லூரியில என்ன பண்ணுவான்? ஒரு பிள்ளையார் கோயிலை கட்டுவான். முதல்ல அந்த ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுவான். கிறிஸ்டியன் சார்ந்த எந்த ஒரு ஸ்கூலா இருக்கட்டுமே, காலையில என்ன பண்றான்? ப்ரேயர் பண்றான். இஸ்லாமியத்தை சார்ந்த எதுவா இருக்கட்டுமே, தொழுகிறதுக்கான நேரத்தை ஒதுக்குறான். உங்கள் நேரம் முடிவடைந்து விட்டது. அடுத்தவர்களுடைய நேரத்தில் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி சமயங்கள் இந்தியாவில் பெரிதும் மாற்றுவது அருட்பணியே என்று கூறி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். மரத்தின் பல கிளைகளாக சமூக பணி இருந்தாலும் கூட மரத்தின் வேறாக அதை தாங்கி பிடித்திருக்கக்கூடியது அருட்பணியே என்று கூறி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. 4 நிமிடங்கள் மற்றும் 1 நிமிடம் என்று தரப்பட்ட அந்த நேரத்தை சரியாக 9 நிமிடங்களில் முடித்திருக்கிறார் ஜெனிஃபர். எங்க ஐயா பெரியார்தாசன் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? மேடையில வந்து இப்படி தட்டுவார், பெல் தட்டுவார். பெல் தட்டினா உட்காரலண்ணா, இந்த பாரு இந்த வா அப்படின்பாரு பேச்சாளரை. இந்தா இந்த மணியை பிடிச்சிக்கோ, எப்போ தோணுதோ அடிச்சுட்டு உக்காந்துரு அப்படி. நேர கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியம். இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் திரும்ப பெற்றுவிடலாம், காலத்தை மட்டும் திரும்ப பெற முடியாது. அதனால் கால வரையறைக்குள் பேச்சாளர்கள் பேச வேண்டும் என்று மன்றம் கேட்டுக்கொள்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, தொடங்கினது தாமதமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் கருத்தாளர்களுடைய பேச்சை இடையில் நிறுத்த வேண்டிய கடப்பாடு. இதற்கு பிறகும் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிக்காக பேராசிரியர்கள் ஊரிஸ் கல்லூரியிலிருந்து வந்து காத்திருக்கிறார்கள். அவர்களை பற்றியும் நாங்கள் நினைக்க வேண்டும். மிக சிறப்பாக மாணவி ஜெனிஃபர் அவர்கள் இந்த தன்னுடைய உரையாடலை முன்னெடுத்து வைத்திருக்கிறார். அவர் சொன்ன சில கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எப்பவுமே வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும், ஏனோ தானோன்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. இந்து சமயத்தை பற்றி சொல்லும் போது ஆக்குவது, அழிப்பது, காப்பதுன்னு சொல்ல மொத்தம் இந்து சமயங்கள் ஜெனிஃபர் இந்தியாவில் 6. ஆதிசங்கரனுடைய வரவுக்கு முன்னால் வரைக்கும் இது பல்வேறு மதமாக பிரிந்துதான் வழிபடுத்தப்பட்டிருந்தது. சௌரம் சூரிய வழிபாடு, வைஷ்ணவம் விஷ்ணு வழிபாடு, சைவம் சிவ வழிபாடு, காணாபத்தியம் கணபதி வழிபாடு, கௌமாரம் முருக வழிபாடு, சாக்தம் சக்தி வழிபாடு என்று 6 விதமாக இந்த மதத்தை வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகான காலகட்டத்தில் அதை ஒரு அம்பர்லாவாக, ஒரு குடை மதமாக ஒன்றாக இணைத்து வைத்த அந்த பேராற்றல் ஆதிசங்கரருக்கு இருந்தது 7ஆம் நூற்றாண்டில். அதற்கு பிறகு வந்த சமயங்கள் பல. அந்த சமயங்களில் கிறிஸ்துவம் திருநிட்டி பிதாசுதன் பரிசுத்த ஆவி என்கின்ற 3 பெரும் தத்துவங்களை முன்னெடுத்து வந்தது. இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கை, ஏகத்துவம் என்கின்ற அடிப்படையில் அது 5 கடமைகளை கொண்டு உள்ளே வந்தது. அப்படி பார்க்க இந்த உலகத்தில் மதங்கள் தனக்கான கொள்கைகளுடன் தான் இந்த சமூகத்தில் வந்து இறங்கினார்கள். ஆனால் அவர்கள் அருட்பணியை செய்வதற்காகத்தான் வந்தார்கள். ஆனால் அந்த அருட்பணியை சமூக பணியாக செய்தவர்கள் ஜெயித்து விட்டார்கள், மக்கள் மனதிலே நின்று நிலைத்து விட்டார்கள். நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன். தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பேசுகின்ற பொழுது திருவண்ணாமலை கோவிலை பற்றி பேசினார். அதற்கும் இதற்கும் என்ன வரலாற்று தொடர்பு என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் உன் கடவுளுக்கு நீ எடுக்கிறாய், என் கடவுளுக்கு நான் எடுக்கிறேன் என்றால் 2மே சிவன் கோயில்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்திலே உருவாக்கப்பட்டதா கோவில்கள் என்கின்ற அறிவு எனக்கு இன்னும் இல்லை. நான் இன்னும் அதை தேடி படிக்க வேண்டும். தங்கை அதை குறித்திருக்கிறார், நான் அதை தேட வேண்டும். அதை சொல்லுகின்ற பொழுது ராஜராஜர் கட்டிய அந்த கோவிலில் அகங்காரத்தை அழிப்பது அப்படின்ற ஒரு வார்த்தையே சொன்னாங்க. சமூக பணி செய்யும் பொழுது அகங்காரம் வந்துடுது, ஆன்மீக பணி செய்யும் போது அகங்காரம் வர்றதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க. அகங்காரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆன்மீகத்தை பின்பற்றுகின்றவர்கள் உறுதியாக இருந்தார். ஒன்னும் இல்ல, ராஜராஜன் கோவிலை கட்டுகிறான். கோவிலை கட்டுகின்ற பொழுது சிவன் அவனுடைய சிந்தையில் வந்து மற்றவர்களிடமிருந்தும் எதையேனும் பெற்றுக்கொண்டு கட்டு, நீ தனியாக கோயிலை கட்டாதே என்று சொல்கிறார். அப்ப எல்லோரிடத்திலும் ஏதோ ஒன்று கேட்கிறார்கள். அப்போ வெளியில பூ வித்துட்டு இருக்கிறா ஒரு பொண்ணு, அவ பேர் குந்தி. அவகிட்ட எதுவும் இல்லை. வந்து கேட்கிறாங்க, கோயில் கட்டணும், சிவனுக்கு ஏதாவது குடுன்னு. அவகிட்ட எதுவும் இல்லை. அவ 12 காலமா வச்சிட்டு இருந்த ஒரு கல்லு, அந்த கல்லுக்கு மேலதான் அவ வியாபாரமே. அவ அந்த கல்லு ரொம்ப அழகா இருக்குன்னு எடுத்து, இந்த கல்லை நான் சிவனுக்காக கொடுக்கிறேன். உடனே சிவனுடைய அந்த லிங்கத்தினுடைய உச்சத்தில் அந்த கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நாள் அந்த கல் வைக்கப்பட்டவுடன் சிவனிடத்தில் பிரார்த்தனை நிகழ்த்துகிறாராம் ராஜராஜன்.
எப்படி இருந்தது என் கோவில், உனக்கு எப்படி இருக்கிறது என்றவுடன் அடுத்த நாள் கனவிலே வந்த சிவன் சொன்னானாம், குந்தி தந்த கல் நிழல் சுகம். நீ ஆயிரம் எடுத்து கோயிலை நீ கட்டினாலும் அந்த பூக்கார அம்மா அப்படித்தானே. இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற, என் வீட்டுக்கு ஏன் சாப்பிடறதுக்கு வரல, ஐஸ்வர்யவான் கேட்கிறானா இல்லையா? நான் 100 ரூபா கொடுத்தேனே, அவன் 1 ரூபா தானே கொடுத்தா. அந்த ஏழை கிழவி வீட்டுல போய் பழைய சோறு சாப்பிடுறீங்க, என் வீட்டுக்கு வர மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு மேல ஏறி நின்னு பார்க்கலாம். பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன, ஐஸ்வர்யவானே, நீ உன்னிடத்தில் இருந்ததில் இருந்து எனக்கு தந்தாய், அவள் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் எனக்கு தந்தாய் இல்லையா? அது கொடுக்கிறது இருக்கு இல்லையா, அந்த கொடுப்பனை அப்படிங்கிறது சமூக பணியில வராது, அது ஆன்மீக பணியில் தான் வரும் என்று பேசி இருக்கிறார். அப்புறமா திருமந்திரம் எல்லாம் பேசி இருக்காங்க சகோதரி. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்சொல் தானே என்று சொன்ன அந்த திருமூலரின் திருமந்திரத்தை இந்த கிறிஸ்துவ தேவாலயத்தில் ஜெனிஃபர் சொன்னதை காலம் குறித்து வைத்திருக்கிறது. மிகச் சிறப்பான வாழ்க்கை உனக்கு காத்திருக்கிறது மகளே, மிகச் சிறப்பாக பேசினாய், அன்பின் வாழ்த்துக்கள் உனக்கு. அடுத்து உண்மையா நான் சொல்ற, சில ஸ்பீக்கர்ஸ் டென்ஷனாக உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா இந்த ஷாரன் சாலட், இந்த சாலட்டுங்கிற பேர்லயே ஒரு கம்பீரம் இருக்கு. ஏன்னா நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் அப்படி. இது சாலட் கேத்ரின் வைக்கப்பனுடைய இடம் இல்லையா? அந்த பெயரை தாங்கி ஒருத்தி வரா. இதுவும் சாதாரணமான ரத்தம் கிடையாது. இது ஒரு பரம்பரையிலிருந்து வருதுன்னா இதுவும் ஒரு பரம்பரையிலிருந்து வருது. அதனால்தான் இந்த இளம் பிள்ளைகளை உங்களுக்கு நான் முதல்ல வெள்ளோட்டமா விட்டேன். இந்த மிளகாவே இவ்வளவு காரமா இருக்கும் பொழுது கடைசியா வரும்போது அது கொடமிளகாவா ஆகாம ஊசி மிளகாவே இருக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு பெரியவர்களுக்கு கூடுகிறது. ஜெனிபரனுடைய எல்லா வாதங்களையும் மறுத்து இந்தியாவில் சமயங்கள் பெரிதும் மாற்றியது சமுதாய பணிதான் என்று பேசுவதற்கு ஆக்குபேஷனல் தெரப்பியை 4வது ஆண்டு படிக்கக்கூடிய SRM மருத்துவ கல்லூரி மாணவி செல்வி ஷாரன் சாலட் அவர்களை பேரன்போடு அழைக்கிறேன். வாமாங்களே. செந்நீரை பாலாக்கி செந்தமழை சோறாக்கி உயிருக்கு உருவமாக்கி உள்ளம் ஊக்கம் கொடுத்து வரும் தாயும் தந்தையும் தாயுமானவனை வாழ்த்தி நடுவரவர்களையும் வாழ்த்தி ஆன்றோரையும் சான்றோரும் என்னை போன்றோரையும் வாழ்த்தி என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேச ஜெனிஃபர் அக்கா ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்க சொன்னாங்க அது 3rd இயர் தான் படிக்குது, நீ 4th இயர் படிக்கிற, அது எப்படி அக்கா? அது அக்கா தானா? Go ahead. எனக்கு தெரியும் அந்த பாலிடிக்ஸ் என்னன்னு காலேஜ்ல. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தஞ்சை பெரிய கோயில் கட்டினதுக்கு எல்லாரும் வாரி வாரி கொடுத்தாங்க. இதுவே ஒரு ஸ்கூல் கட்டணும்னு போய் கேட்டாங்கன்னா யாரும் தரமாட்டாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு கேட்டா யாரும் தரமாட்டாங்க. முட்டத்தூர் வாழ் மக்களே, அவங்க வேற யாரையும் சொல்லல, உங்களதான் சொல்றாங்க. தயவு செய்து அடுத்த முறை ஆயர் உங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது உங்கள் காணிக்கையை தாராளமாக கொடுத்து தாங்கபடி கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா ஐயா? அடுத்து இது மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் குடும்பத்துல பேசி முடிச்சுட்டு வந்துடுறது இல்லைங்க, இப்பதான் தோணுது, டக்குன்னு வருது. அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன கட்டளை ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. உன்னை போல் நீ பிறனையும் நேசி அப்படின்னு சொல்லி. இந்த நேசிப்பு அப்படின்னு வரப்போ அங்க எங்கேயுமே ஒரு ஆன்மீக பணி வர்றதை நான் பார்க்கவே இல்லை. நீங்க நேசிக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க, நீ என்ன மதம், நீ என்ன ஜாதி, நீ எந்த குலம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே உன்னோட நேசம் அங்க தோத்து போயிடுதுன்னு அர்த்தம். அதனால நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒருவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நேசம் என்பது கண்டிப்பாக அது சமுதாய பணியாக தான் இருக்கும். எவ்வளோ மிஷினரிகள் எவ்வளோ பேர் வந்தாங்க, ஐடாஸ் கடர் அம்மா வந்தாங்க, CMC கல்லூரியில் ஹாஸ்பிட்டல்ல நமக்கு மருத்துவம் தராங்க, ஃப்ரீயா தருவாங்களா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னாங்க. அவங்க வரலாறை ஒழுங்கா படித்தா தெரியும்னு நான் நினைக்கிறேன். அவங்க இந்த ஊருக்கு வரப்போ இந்த ஊரை விட்டு போகணுங்கிற எண்ணத்துலதான் வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய மனம் மாற்றம், அவர்களுடைய சமூக சேவை இன்று இங்கு CMC என்ற ஒரு ஹாஸ்பிட்டல், அது மட்டும் இல்லாமல் SMH, இந்த வேலூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற அனைவருக்கும் தங்களுக்கு ஒரு தேவை என்ற பொழுது
உடனடியாக போய் எல்லா விதமான எல்லாமே இருக்காங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. காசு இல்லாம எல்லாம் போயிட முடியுமா பாப்பா? கண்டிப்பா. அப்படியா? கண்டிப்பா. ஏன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா போலாம். எனக்கு தெரிந்த மருத்துவர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள், பணம் இல்லாமல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இல்ல அது இல்ல, பட்டிமண்டபத்தினுடைய கேள்வி, சிஎம்சி போன்ற நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க சமூக பணியாகவே செய்துவிட முடியாதபடிக்கான கால சூழல் இருக்கிறது இல்லையா? பணம் படைத்தவர்கள் மட்டும் தானே அங்க போக முடியும், மற்றவர்கள் எல்லாம் இங்க இருக்க மிஷினரி ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறாங்க. அதுவும் மிஷினரி ஹாஸ்பிட்டல் தான், மிஷினரிகளாக துவங்கப்பட்டதுதான். நடுவர் அவர்களே, இந்த ஊருக்கு வந்து எந்த ஒரு மிஷினரியாலையும் சமூக பணியை தாண்டி ஆன்மீக பணி செய்துவிட முடியாது. நீங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே, இப்ப திடீர்னு நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, உங்களை பற்றி நீங்க பேசணும், என்கிட்ட எல்லாம் வரப்படாது, பேச்ச மட்டும் போய். இப்போ சரி, ஒரு மிஷினரி வராங்கன்னு வச்சுக்கோங்க நடுவர் அவர்களே, அயல் நாட்டிலிருந்து வந்த ஒரு மிஷினரி ஒரு அம்மாவை கூப்பிட்டு இயேசு ரொம்ப நல்லவர், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா யாராவது ஏற்றுக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாட்டார்கள். ஏன்னா இந்த கிறிஸ்தவத்தை வந்து எப்படி சொல்லிவிட்டார்கள் என்றால், கூழுக்காகவும் அரிசிக்காகவும் பருப்புக்காகவும் மதம் மாறிய கும்பல் என்று நம்மளை சொல்லிவிட்டார்கள். ஆனால் அது உண்மைதான். நம்ம அதுக்காக மதம் மாறினவர்களாகவே இருக்கட்டுமே, உங்கள் ஆன்மீகத்தால செய்ய முடியாத ஒரு விஷயத்த சமூக பணியினால மாற்ற முடியுது அப்படிங்கிறப்போ ஷேரிங் இஸ் கேரிங்னு சொல்லுவாங்க. நீ ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறப்போ அந்த ஏழையின் சிரிப்புல நீ இறைவனை காண்கிற அப்படின்னா அதுதானே மேலோங்கி நிற்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்ல, கடவுளுக்கு சிலை வச்சாங்க, இத்தனை அடி கோபுரம் இத்தனை அடி சிலை என்றால் சொன்னார்கள். கடவுளுக்கு சிலை வைப்பதில் இல்லை உங்கள் ஆன்மீக பணி, கடவுளை சுற்றி காட்டுவதில் தான் இருக்கிறது உங்கள் ஆன்மீக பணி. கடைசியாக ஒன்று சொல்ல நான் நினைக்கிறேன், சமய பணி என்பது கடவுளை கற்பிப்பது, ஆனால் சமுதாய பணி என்பது கடவுளை காண்பிப்பது. நம் கடவுளை காண்பிப்பவராக இருக்க வேண்டுமே தவிர கடவுளை கற்பிப்பது அது யாரு வேணா செய்யலாம். இன்றும் வடலூரில் அணையாத விளக்கு ஒன்று இருக்கின்றது, அது ஏழை எளியோருக்கு இலவசமாக சாப்பாடு போட்டு கொண்டு இருக்கிறது. இன்றளவும் பசி என்று போகிற ஒவ்வொருவருக்கும் சாப்பாடு அந்த இடத்தில் இருக்கிறது. சாதி இல்ல, மதம் இல்ல, எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நீங்க ஆன்மீக பணி என்று பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இதே ஆன்மீகவாதிகள் தான் ஒருவர் தன்னுடைய தொழிலை வைத்தும், ஒருவர் ஜாதியை வைத்தும், ஒருவர் தீண்டத்தகாதவர் என்றும், கோயிலுக்குள்ள வரக்கூடாது, சாமியை பார்க்க கூடாது, கருவறைக்குள்ள வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியது. ஆனால் எங்கள் சமூக பணி அப்படி இல்லை நடுவர் அவர்களே. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொரோனா காலத்திலா இருக்கட்டும், ஒரு வெள்ள பேரிடராக இருக்கட்டும், சர்ச்சையும் பள்ளி வாசலையும் கோவிலையும் திறந்து விட்டு வாங்க இங்க வந்து உட்காருங்க, இங்க வந்து சாப்பிடுங்க என்று அவர்களுடைய அன்பை வாரி தந்தார்கள். அது சமுதாய பணி. அப்படி நம்ம அந்த சமுதாய பணியின் மூலமாக நம் கடவுளை காண்பிக்கும் பொழுது அவர்கள் மனதில் கடவுள் நிற்பார். நீங்களும் நானும் கூட அவர்களுக்கு கடவுளாக தெரியும். இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே இங்க நம்புறோம் கடவுளுடைய 2ஆம் வருகை வருகிறது. ஆனால் 2ஆம் வருகையில் வரப்போ ஆண்டவர் வந்து வெள்ளாடு செம்மறியாடுன்னு பிரிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஜெனிஃபர் அக்கா. கண்டிப்பா பிரிப்பார் கடவுள் வெள்ளாடு செம்மறியாடுன்னு. ஆனா நீங்க எந்த விதத்தில் நியாய தீர்க்கப்படுவீர்கள் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் நன்மை செய்தீர்கள், உங்கள் சிறியவனுக்கு எதை கொடுக்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். உணவில்லாமல் இருந்தேன், உணவு தந்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் தந்தீர்கள். நான் படுக்க இடம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு இடம் தந்தீர்கள். நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று சொன்னார். இதெல்லாம் சமூக பணியில் வருகிறது. நீங்க வந்து பிதா குமாரன் பசுதாவின் நாமத்தினால எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாலும் உங்கள் சமூக பணிதான் உங்கள் ஆண்டவரிடத்தில் எடுத்து செல்லும் என்று கூறி நல்ல வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக ஒரு சிறப்பான ஒரு ஆர்குமெண்ட். அந்த சிஎம்சி பார்க்க மட்டும் நான் சபை குறிப்பிலிருந்து நீக்கி விடுகிறேன். மற்ற எல்லா விஷயங்களையும் சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அழகா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் இப்படிதான் நினைச்சு பார்க்கிறேன். கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த அளவுல அன்பு, விசுவாசம், சரியா? அடுத்த வர ஆசிரியர் இதை எனக்கு பதில் சொல்லணும். அன்பு, விசுவாசம் 2 இருக்கு. எது ஃபர்ஸ்ட், எது அடுத்தது? இது சொல்லிட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த தீர்ப்புக்கு போயிடலாம் நாம. ஏன்னா ஷாரன் வந்து அந்த ஒரு கேள்வியை எழுப்பிட்டு போயிருக்காங்க. நீங்க வந்து இந்த ஜெனிஃபர் சொன்னாங்க, நீங்க வந்து உடல் நலம் இல்லாதவர்களை பார்க்க போனீர்கள், என்னையே பார்க்க போனீர்கள். சிறைச்சாலையில் இருக்கின்றவர்களை விசாரிக்க போனீர்கள், என்னையே விசாரிக்க வந்தீர்கள். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், எனக்கே அந்த வஸ்திரம் தரப்பட்டது.
ஆக துன்பப்படுகின்ற எல்லோருக்கும், அந்த எல்லோரிடத்திலும் இறைவனை கண்டால் நீ நல்ல கிறிஸ்துவனாக வர முடியும் என்றுதான் பைபிள் நமக்கு சொல்கிறது என்று சொல்லி ஷேரன் அவர்கள் பேசியிருக்கிறார். இப்போ நான் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவள் இல்லை, ஆனால் நான் கடவுள் நம்பிக்கை கொண்டவள். எனக்கு என்று ஒரு சித்தாந்தம் உண்டு. அந்த சித்தாந்தத்தில் நான் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். எனக்கு ஈமான் உண்டு. நான் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கின்ற பொழுது யாரோ ஒரு சகோதரன் வேகமாக 2 வீலர்ல அப்படி போகும்பொழுது அவன் யாரோ எதற்காக பயந்து ஓடுகிறானா, அல்லது உயிருக்கு பயந்தா, அல்லது பாதுகாப்புக்காக தெரியாது. ஆனால் இறைவன் அவனுடைய உயிரையும் உடலையும் காக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தான் இந்த பட்டிமண்டபமே தொடங்கியது என்றால், ஆன்மீக பணிக்குள் எங்கேயோ ஒன்று மனித நேயம், சமூக பணி ஒளிந்து கொண்டிருக்கிறதோ என்கின்ற அந்த தராசிலே இவர்கள் பக்கம் கொஞ்சம் தட்டு சாய்ந்திருக்கிறது. தீர்ப்பெல்லாம் அப்படி வந்துடும் நினைக்காதீங்க. சாட்சி இருக்கிறாங்க அந்த அம்மா. இப்போ தூக்கி பிடிப்பதற்காக நான் நிரம்ப மரியாதை செய்யும் ஆசிரியர், டேனிஷ் மிஷன் மேல்நிலை பள்ளி நெல்லிக்குப்பத்தின் ஓய்வு பெற்ற ஆசிரியர் டாக்டர் எம் எட்வர்ட் சாலமன் ராஜா அவர்கள். வாங்க. எனக்கு சாலமன் ராஜாவை பிடிக்கும். பைபிள்ல இருக்கிற சாலமன் ராஜா. He is the king. எனக்கு எங்க அந்த சாலமன் ராஜாவை பிடிச்சது தெரியுமா? பைபிள்ல வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பொண்ணனுடைய பேர் ஷேரன். ஷேரன் அப்படிங்கிறது ஒரு பள்ளத்தாக்கு, ரோசஸால நிறைஞ்சிருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கிலே இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். அப்போ அந்த ரோஜாக்கள் எப்படி உடுத்தி இருந்தது, அந்த ஷேரன் எப்படி ரோஜாக்களை உடுத்தி இருந்தது என்றால், சாலமோன் கூட அப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்தியதில்லை அப்படின்னு சொல்லும் பைபிள். என்ன மாதிரி வாழ்ந்திருப்பான் அந்த ராஜா. இந்த நல்ல பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இரு அணி பேச்சாளர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நெடுநேரமாக காத்திருந்து இந்த பட்டிமன்றத்தை இருக்கிற மக்கள் கூட்டம் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நடுவர் அவர்கள் தொடங்குகிற போதே சொன்னார்கள், பட்டிமன்றம் என்று சொன்னால் நாம் பொதுவாக நகைச்சுவையாய் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம், தொலைக்காட்சியிலே பார்த்து மகிழ்ந்திருக்கிறோம். ஆனால் தலைப்பு அப்படி இல்லை, அது கொஞ்சம் சீரியஸான தலைப்பு என்று சொன்னார்கள். இடையிலே அவர்கள் வந்த என்று ஒரு சொல்லை சொன்னவுடன் எனக்கு கொஞ்சம் நாம் எண்ணி வந்த ஒரு கருத்து வேறு. வந்த என்று சொன்னால் பொருள் மாறிவிடுமே என்று நினைத்திருந்தேன். மிகச்சரியாக அவர்கள் இந்தியாவில் இருக்கிற சமயங்கள் பெரிதும் ஆற்றுவது என்று சரியாக சொல்லியிருக்கிறார்கள். என்னிடம் பேசிய அருமை இந்த திருத்தவனுடைய உறுப்பினர் அவர்கள், நாங்கள் இந்த பட்டிமண்டபத்தை பொதுமக்கள் பார்வைக்காக வெளியிலே நாங்கள் நடத்துகிறோம். இல்ல, அதுக்கு முன்னால பேசின டைம் எல்லாம் கணக்குல வரும், இது மட்டும் வராது. பல சமயத்தை சார்ந்த மக்கள் இந்த பட்டிமண்டபத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எனவே அந்த சமயத்தை சார்ந்தவருடைய கருத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும். இது ஒரு சமய நல்லிணக்க பட்டிமன்றமாக இது அமைய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதனால் நான் இந்த 4-5 நாட்களாக எல்லா சமயங்களை பற்றிய செய்திகளையும் தொகுத்து வைத்திருந்தேன். அதில் அப்படியே பாதியை நேரம் கருதி தள்ளி வைத்து விட்டேன். சுருக்கமாக சொல்கிறேன். இந்தியாவில் இருக்கிற சமயங்கள் என்று எடுத்துக்கொண்டால் பெருஞ்சமயங்கள் என்று இருப்பன என்னை பொறுத்தவரை 6 இருக்கிறது. அந்த 6இல் இருக்கிற செய்திகளை ஒவ்வொன்றாக நான்
பார்த்து வருகிற போது ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு கொள்கை இருக்கிறது, ஒரு தத்துவம் இருக்கிறது, ஒரு கடமை இருக்கிறது. இவற்றை என்னுடைய சமயத்தை பின்பற்றுகிறவர்கள் அடியார்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை சொல்லுகிறது. அப்போது நான் என்ன முயற்சி செய்தேன் என்று சொன்னால், எல்லா சமயங்களும் சொல்லுகின்ற ஒரு பொதுமைத்தன்மையை நாம் கண்டுபிடித்து சொல்லிவிட்டால் எல்லா சமயங்களை பற்றியும் பேசினதாக மாறிவிடும் என்று நினைத்து, எல்லா சமயங்களிலும் இருக்கிற தன்மைகளை ஆராய்ந்து கண்டறிந்த ஒரே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், எல்லா சமயங்களும் சொல்லுகிற செய்தி, ஒரு இறையடியார், ஒரு இறையடியான், ஒரு இறை தொண்டன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சொத்து இல்லாதவனாக இருக்க வேண்டும், பொருள் அற்றவனாக இருக்க வேண்டும். சைவம் சொல்லுகிறது பசு புண்ணியம் என்று சொல்லுகிறது. அது பசு என்பது மக்களை குறிக்கிறது, மக்களுக்கு ஆற்றுகிற பணி. சகோதரி சொன்னது போல வடலூரிலே உணவு தருகிறார்கள், ஆனால் அந்த புண்ணியம் அழியக்கூடிய புண்ணியம். ஏனென்று சொன்னால், நீ ஒருவேளை சோறு இடுகிற போது அந்த சோறு வயிற்றிலே இருக்கிற வரைதான் அந்த புண்ணியம். அடுத்த வேளை பசி எடுத்து விட்டால் அந்த புண்ணியம் அழிந்து போகிறது. எனவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், ஆன்மீகம் என்ன செய்கிறது? வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லுகிற இயேசுவை குறிக்கிறது. அழிந்து போகிற புண்ணியம் நமக்கு தேவையில்லை. அதே சைவம் என்ன சொல்கிறது? பதி புண்ணியம் என்று சொல்லுகிறது. பதி என்றால் கடவுள். கடவுளுக்கு ஆற்றுகிற செயல் நிலையானது என்று சொல்லுகிறது. எனவே ஒரு சமுதாயத்தின்பால் நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் ஒரு பொருளீட்டுவதன் மூலமாக செய்துவிட முடியாது. அந்த பொருள் பற்று இல்லாமல் இருந்து இறைவனுக்கு தொண்டாற்று என்று சொல்லுகிறது. வைணவம் திருமாலை நீ கடவுளாக பற்றி அவரை தொட வணங்கிவிட்டால் நீ அதே போலதான் சொத்து இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதற்கு காரணம் என்னுடைய சகோதரி, என்னுடைய அணியில் இருந்தவர்கள் சொன்னார்கள், அகங்காரம் ஒழிய வேண்டும். ஏன் சொல்றேன்னா, அதிகாரம் ஒழிந்தால் அகங்காரம். இது ரெண்டுக்கும் அவங்க வைணவத்தில் சொல்லுகிறார்கள். சமணம் என்ன சொல்லுகிறது? அளவாய் பொருளீட்டுங்கள், அபரிக்கிரகம். அது உனக்கு தேவையான பொருளை ஈட்டு, இல்லை என்றால் அந்த பொருள் உனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறது. பௌத்தம் என்ன சொல்லுகிறது? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆசையை துற. அதுல பொருள் பற்று வந்து விடுகிறது, பொருள் இல்லாதவனாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? சக்காத், 20% உன்னுடைய பொருளை ஏழைகளுக்கு நீ கொடுத்து விட வேண்டும். 2.5%. 2.5%. நீங்க தான் ஜாஸ்தி தசமபாகம். சரி, நன்றி. கம்பேரிட்டிவ்ல உங்களை அடிச்சுக்கவே முடியாது. 10% யாருமே கொடுக்கறது இல்லை. அவங்கெல்லாம் 2.5 தான், நாங்கெல்லாம் 2.5 தான், நீங்கெல்லாம் 10. கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது? பொருள் எல்லாவற்றையும் முழுமையாக பிறருக்கு கொடுத்து விடு. கிறிஸ்தவம் சொல்லுகிறது, உன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் முழுமையாக ஒருவருக்கு கொடுத்து விடு. நடுவரே சொன்னார்கள், காட்டத்தி மரத்தின் மேல் இருந்து பார்த்த சகே, அவன் என்ன செய்தான்? சொத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து விட்டான். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிற போது அவன் என்ன சொல்லுகிறான்? என்னுடைய சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அவன் ஒரு டோல்கேட்ல இருக்கிறவன். ஆடுகள் ஒரு 10 ஆடுகள் போகின்றன, கொழுத்த 4 ஆடுகளை பிடித்து வைத்துக் கொள்வான். இப்ப நன்னாங்கு 16 ஆடுகளை அவன் திருப்பி தர வேண்டும். 2வது கண்டிஷன் என்ன சொன்னா, நான் அப்படியே அநியாயமாய் ஒரு வருடத்தில் பொருள் வாங்கி இருந்தால் நான் அதை நாளத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன். ஒரு இளைஞன் வருகிறான், ஆண்டவரே நான் விண்ணகம் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன நம்ம செய்ய வேண்டும்? சாமி 10 கட்டளையை சொல்றாரு, அதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன்னு சொல்றான். கடைசி என்ன சொல்றாரு? உன்னுடைய சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிறார்.
இப்படி எல்லா சமயங்களும் சொல்லுகிற செய்தி என்ன என்று சொன்னால், பொருளில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும், ஆனால் சமுதாய பணி செய்வதற்கு பொருள் வேண்டும். இதுதான் இக்கட்டான சூழல். நான் பொருளே வைத்துக் கொள்ளக்கூடாது, ஆனால் சமுதாய பணி செய்வதற்கு பொருள் வேண்டும். எனவேதான் அன்னை தெரசா கையை நீட்டுகிறார்கள் ஒருவரிடம், என்னுடைய இல்லத்திலே இருக்கிறவர்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்றை கொடுங்கள். அவர்கள் காரி துப்புகிறான். அவங்க ஒன்றும் கோவப்படல, அவனை திட்டவில்லை. இந்த காரி துப்புனீங்களே, இதை நான் என்ன நினைச்சுக்கிறேன், எனக்கு கொடுத்த பரிசை நினைச்சுக்கிறேன், எங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு மீண்டும் கேட்கிறார்கள். அவன் வெட்டி தலைகொணிந்தான். அப்ப என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், இந்த சமயம் இருக்கிறதே, அது இதை செய் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதை கேட்டு வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிறவன் ஆன்மீகம், அல்லது அதை கேட்டு நடைமுறையை கொண்டு வருகிறவன் ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதிகளை உருவாக்குகிற சமயம், அந்த ஆன்மீகவாதிகள் தான் சமுதாய பணியை செய்கிறார்கள். எனவே சமுதாய பணி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆன்மீகவாதி தேவைப்படுகிறான். அந்த ஆன்மீகவாதியை சமயம் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டே இருக்கிறது. அதற்கு இந்த விழா ஒரு சான்று என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அருமை சகோதரர் டாக்டர் எட்வர்ட் சாலமன் ராஜா அவர்கள் பட்டிமண்டபத்தின் திசையின் உடைய சிந்தனையின் போக்கை மாற்றி இருக்கிறார். நம்ம எல்லாருமே சைலண்டா உட்கார்ந்து அவருடைய பேச்சை கேட்டிருந்தோம். இந்த குழந்தைகள் பேசின மாதிரி எந்த ஆர்ப்பாட்டமான எந்த ஒரு விஷயமும் இல்லை. நான் இந்த மாதிரி கூர்ந்து கவனிக்கிறவங்களை நான் சொல்றேன். நாம எல்லாருமே வேதம் வாசிக்கக்கூடியவர்கள். நான் ஒரு குறிப்பு சொல்றேன். ஆர்ப்பாட்டமாக நகைச்சுவையாக பேசுகின்ற பேச்சு எழுத்துக்களின் மீது நமக்கு இருக்கும் ஆர்வம், அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பேசுகின்ற பேச்சாளர்களின் இடத்தில் இருப்பதில்லை. ஆனால் எனக்கு தெரிந்து ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்களை விட நம் வாழ்க்கைக்கு விளக்காக இருக்கக்கூடிய சொற்கள் அமைதியாக பேசக்கூடியவர்களுடைய உதடுகளில் இருந்து உதிர்ந்து விடக்கூடும். யார் அதை கவனப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயித்து விடுகிறார்கள். சாலமன் ராஜா அவர்கள் ரொம்ப குறிப்பா அவர் பேசின மற்றதெல்லாம் செய்திகளும் தகவல்கள் தான். ஆனால் அவர் அந்த போக்கிற்கான அந்த சிந்தனையை எப்படி மாற்றினார் தெரியுமா? சமூகம் ஆன்மீகம் ரெண்டுத்துக்கும் அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். சமூக பணி ஆன்மீக பணிக்கு விளக்கம் கொடுத்தார். பசி இருக்கு இல்லையா, பசிக்கு சோறு போடுவது அந்த செயல் இருக்கு இல்லையா, அது சமூக பணி. போடணும்ன்ற மனசு இருக்கு இல்லையா, அது ஆன்மீக பணி. அதை அவர் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனார். அதனால்தான் தமிழ் மரபுல அறம் செய்ன்னு சொல்றது இல்லை, அறம் செய்ய விரும்பு என்று சொல்கிறார். இஸ்லாத்துல ஒரு குறிப்பு இருக்குங்க, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ரொம்ப பயமா இருக்கும் அதை கேட்டாலே நமக்கு. நீ சமையல் செய்கிறாயா, இதெல்லாம் லா. எப்படி தசம பாகம் கொடுக்கணுங்கிறது லாவோ, அப்படி இது சட்டம். என்ன தெரியுமா? நீ சமையல் செய்கிறாயா, சமையல் செய்வதிலிருந்து அந்த சாப்பாட்டிலிருந்து வரக்கூடிய வாசனை 40 வீடுகள் கடந்து இருக்கக்கூடிய ஒருவன் அல்லது ஒருத்தி அவளுடைய மூக்கிலே நுழைந்து சுவாசத்திலே நுழைந்து அவளுக்கு பசியை ஏற்படுத்திவிட்டால் அவளுக்கு அல்லது அவனுக்கு இந்த சாப்பாட்டிலே உரிமை இருக்கிறது என்று இஸ்லாம் பேசுகிறது. எங்க போகுது பாருங்க. உன்னுடையது என்னுடையது என்று எதுவும் கிடையாது. இந்த மனதை விசாரிப்பதுதான் ஆன்மீகம். பசி இருக்கின்ற வரைக்கும் அதை தீர்க்க வேண்டும். தீர்த்து விட்டால் உடனே அந்த பணி நிறைவு செய்யப்படுகிறது. ஆனால் மறுபடியும் பசி தொடங்குகின்ற பொழுது மறுபடியும் ஒரு சமூக சேவகன் அங்கே தேவைப்படுகிறான். அவன்தான் ஆன்மீகவாதியாக இந்த மண்ணிலே இருக்கிறான் என்று எட்வர்ட் சாலமன் ராஜா அவர்கள் தங்களுடைய அந்த தட்டை இப்ப பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் அப்படி சாஞ்சி இருந்தது, இப்ப அதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னு பிடிச்சு இழுத்து அதற்கு இன்னும் வலு சேர்ப்பதற்காக வருகிறார் ஆயர், பெண்ணாயர், சென்னை பேராயத்தின் ஆயர் அருட்பணி வி பவுன் சங்கீதா அவர்கள்
வருகிறார்கள். ஒரு பெண்ணாயர் என்று நான் சொல்ல மாட்டேன், ஆயர் பெண்ணாக இருக்கிறீர்கள். பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு ஆயரோடு சேர்ந்து மேடையை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி. நல்லா சொன்னாங்க, பெண் ஆயர்னுடன் ஆயர் நோ ஆண் பெண். எனக்கு எப்பவுமே இந்த பிரச்சனை உண்டு ஆயர். என்ன தெரியுமா, அவங்க லேடி ஸ்பீக்கர். இப்போ அதுவே இன்பராஜ் சார் போனார்னா அவர் ஸ்பீக்கர், நான் மட்டும் லேடி ஸ்பீக்கர். எப்போ பார்த்தாலும் அந்த பொம்பளைங்கிறத சுமந்துக்கிட்டே இருக்கணுமா நான்? ஸ்பீக்கர்னா ஸ்பீக்கர் தானே, பேராசிரியர்னா பேராசிரியர், அதனா பேராசிரியை சொல்ல, அமைச்சர்னா அமைச்சின்னு சொல்லியா? அது அப்படிதான். ஆயர் பவுன் சங்கீதா அவர்கள், அதுவும் சென்னை பேராயம் தலே. 126 ஆண்டு கால நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட முட்டத்தூர் திருச்சபையின் அறுவடை பெருவிழாவில் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தின் வழியாக உங்களை சந்திக்க கடவுள் எனக்கு தந்த வாய்ப்புக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். தான் நிற்கின்ற எந்த அரங்கத்தையும் தன் ஒற்றை சொல்லால் அதிர வைக்கின்றவர், தனது கருத்தாழமிக்க பேச்சாற்றலால் எல்லோரையும் சரியான சிந்தனை தளத்துக்குள்ளாக அழைத்து செல்லுகின்ற அளப்பரிய ஆற்றல் கொண்ட, நான் எப்பொழுதும் வியந்து பார்க்கின்ற ஆளுமைகளுள் ஆகச்சிறந்த ஆளுமையான நமது நடுவர் அவர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி எனது உரையை துவங்குகின்றேன். கரெக்டா சைரன் வருது பாருங்க. நடுவர் அவர்களே, எனக்கு முன்பாக பேசின ஐயா அவர்கள் பல சமயங்களினுடைய கோட்பாடுகளை முன்வைத்து அவற்றினுடைய சாராம்சத்தை அவர்கள் குறித்து சொன்னார்கள். பொருட்களை பகிர்ந்து கொடுப்பது என்பதை பற்றி என்னை பொறுத்த மட்டிலே ஆன்மீக உண்மைகளை சமூக யதார்த்தங்களை விட்டு பிரித்து பார்க்க முடியாது. ஆன்மீக உண்மைகளை சமூக யதார்த்தங்களை வைத்துதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே இந்த நாளில் நமக்கு வைக்கப்பட்டுள்ள தலைப்பு என்பது இந்திய சமயங்கள் பெரிதும் ஆற்றியது என்பது. அது ஆன்மீக பணியா அல்லது சமுதாய பணியா, எது விஞ்சி நிற்கிறது என்பதுதான் இந்த நாளிலே அடிப்படையில் நாம் யோசிக்க கூடியிருக்கின்ற தலைப்பு. நடுவர் அவர்களே, எனக்கு அடிப்படையிலே ஒரு கேள்வி. ஒருவேளை இந்திய சமயங்கள் அத்தனை சமயங்களும் சேர்ந்து ஆன்மீக பணிகளை மட்டுமே அவர்கள் சிறப்பாக ஆற்றியிருப்பார்கள் என்று சொன்னால், நாம் ஆங்காங்கு வெறும் ஆலயங்களையும் மசூதிகளையும் திருச்சபைகளையும் வழிபாட்டு தலங்களையும் மட்டும்தான் நாம் பார்த்திருப்போம். ஆனால் நீங்க இப்படியே வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா நகரி, கொல்லகொண்டா, பள்ளிப்பட், அரக்கோணம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதிகளிலே அந்த பேருந்து நிலையங்களுக்கு அருகிலேயே ஒரு வளாகம் இருக்கும். எல்லா இடங்களையும் ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சை சுற்றி அந்த சர்ச்சு மட்டும் இருக்காது, அதன் அருகிலே ஒரு ஆண் பிள்ளைகளுக்கான விடுதி, பெண் பிள்ளைகளுக்கான விடுதி, பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடம், தொழிற்கூடங்கள், அதையொட்டிய மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இவை எல்லாமே இருக்கும். எனவே மொத்தத்திலே விஞ்சி நிற்பது எது என்று சொன்னால் அவர்கள் ஆற்றிய சமூக பணி என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த ஒரு சிந்தையோடு கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்றின் சில பக்கங்களை நாம் திருப்பி பார்ப்போம் என்றால் இதை இன்னும் அழகாக நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். 13ஆம் நூற்றாண்டு காலவாக்கில் மிக மோசமான ஒரு நடைமுறை நம்முடைய இந்திய சமூகத்தில் இருந்தது. அந்த நடைமுறைக்கு பெயர் சதி. பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு சதி என்று அதை நான் சொல்லுவேன். அந்த வழக்கத்தின்படி என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கணவன் இறந்து விட்டால் கணவன் எரிக்கப்படுகின்ற அதே மேடையிலே மனைவியை உயிரோடு வைத்து எரித்து விடுவார்கள். இதற்கு அவர்கள் வைத்த பெயர் உடன்கட்டை ஏறுதல். மிக கொடூரமான இந்த பழக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முதலாவது முயற்சி எடுத்தவர்கள் யார் என்றால் அன்றைய இஸ்லாமிய மன்னர்கள். முகலாயர்கள் காலத்திலே இந்த பழக்கத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அது சரியாக பின்பற்றப்படவில்லை. அதை தொடர்ந்து பலர் இதற்காக போராடுகிறார்கள். அதில் குறிப்பிடத்தக்கவர் கல்கத்தாவில் இருந்த மிஷனரி வில்லியம் கேரி அவர்கள் குறிப்பிடுகிறார், 1803ஆம் ஆண்டில் மட்டும் சுமார் 48 கிலோமீட்டர் சுற்றளவில் மட்டுமே ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்ட பெண்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள், மிக குறுகிய காலகட்டத்தில். எனவே அந்த காலகட்டத்தில் அவர் அதற்கு எதிராக தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறார், வேலை செய்கிறார். அதற்கு பிறகு இன்னும் அதிகமாக வேலை செய்தவர் யார் என்று சொன்னால் இந்து சமயத்தின் சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். இவர்கள் எல்லாம் மிக தீவிர
தீவிரமாக வேலை செய்ததனுடைய விளைவு 1829ஆம் ஆண்டு சதி என்பது தடை செய்யப்பட்டு அன்றைய ஆளுநரினாலே சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஒருவேளை இந்த பெண்கள் உயிரோடு கூட கொளுத்தப்படுகின்ற இந்த மோசமான சமூக நிகழ்வை யாரெல்லாம் சேர்ந்து நிறுத்துகிறார்கள் என்றால் முகலாயர்களும் கிறிஸ்தவர்களும் சில இந்து சீர்திருத்தவாதிகளும் சேர்ந்து அதை நிறுத்துகிறார்கள். இது ஆன்மீக பணியா அல்லது சமூக பணியா? அதை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் யாரெல்லாம் அங்கே கணவனை இழந்து நிற்கிறார்களோ அவர்களுடைய நிலை இன்னும் மோசமாகவே இருக்கிறது. அவர்களை நடைபெணமாக அன்றைய சமூகம் நடத்தி கொண்டிருந்தது. அப்ப ஈஸ்வர் சந்தர் வித்யாசாகர் அப்படின்ற ஒரு நபர் இருந்தார். அவர் ஒரு பார்ப்பனர், சமஸ்கிருதத்தை நன்கு அறிந்தவர். அவர் எப்படியாவது கைம்பெண் மறுமணத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் அதிகமாக முயற்சி செய்து வேதத்தை எல்லாம் புரட்டி பார்த்து அவர் அதற்காக வேலை செய்து கைம்பெண் மறுமண சட்டத்தை அவர் கொண்டு வந்தார். ஒருவேளை இன்னைக்கு சிஎம்சியை பத்தி நிறைய நம்ம கேட்டோம். இந்த மண் மிக தெளிவாக சொல்லும், இந்த கிறித்தவ மருத்துவக் கல்லூரி என்பது, இந்த கிறித்துவ மருத்துவக் கல்லூரியினுடைய வரலாற்றை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அந்த காலகட்டத்திலே 3 கர்ப்பிணி பெண்கள் அடுத்தடுத்து ஐடாஸ்கடர் அவங்க அப்பா மருத்துவராக இருக்கும் பொழுது அவர் வீட்டு கதவை தட்டுகிறார்கள். ஆண் மருத்துவர் தான் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இல்ல எங்க ஒய்ஃப்க்கு டாக்டர்ஸ் மேல் டாக்டர்ஸ் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு அவங்க அடுத்து போயிடுறாங்க. வரிசையாக சவ ஊர்வலங்களை அந்த 3 பெண்களும் இறந்த அந்த நிகழ்வை அவர்கள் பார்க்கிறார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த மருத்துவ படிப்புக்கென்று அவர்கள் அர்ப்பணிக்கின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் மூலமாக இந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு மருத்துவ புரட்சியை வரலாறு பதிவு செய்கின்றது. ஒருவேளை இன்று அதனுடைய நிலை என்பதை நாம் பார்ப்பதை விட அன்று அதனுடைய துவக்கம், அதுக்கு 2 போக்கஸ் தான் இருந்துச்சு. ஒன்று சமயம் பார்க்க கூடாது, இன்னொன்று பொருளாதார வசதி பார்க்க கூடாது. இதை வைத்து அவர்கள் ஆற்றிய பணி. ஒருவேளை அன்னை தெரேசாவை பற்றி சொன்னபடியினாலே நான் நிறைவாக ஒரு கருத்தை மாத்திரம் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அன்னை தெரேசா மிக அழகாக சொல்லுவார்கள், வழிபாடு செய்யுங்கள், நீங்கள் கடவுளுக்கு அருகில் செல்லலாம். சேவை செய்யுங்கள், கடவுள் உங்களுக்கு அருகில் வருவார். ஆன்மீக பணி செய்யுங்கள், நீங்கள் கடவுளுக்கு அருகில் செல்லலாம். சமுதாய பணி செய்யுங்கள், கடவுள் உங்களுக்கு அருகில் வருவார் என்று சொல்லி ஒருவேளை பரந்துபட்ட சமூக பார்வை கொண்ட நம்முடைய நடுவர் அவர்கள் மிக சிறந்த ஒரு தீர்ப்பையே வழங்குவார்கள் என்று நம்பி இடம் சாருகிறேன். நன்றி. ஆயர் பவுல் சங்கீதா அவர்கள் ரொம்ப நுட்பமாக வரலாற்றை தோண்டி எடுத்து நம் முன்னால் வீசி இருக்கிறார். ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆன்மீக பணி சிறந்ததா, சமூக பணி சிறந்ததா என்பது அல்ல பட்டிமண்டபம். இந்தியாவில் சமயங்கள் எதை செய்தன என்பதுதான். ஐடாஸ்கடர் 15 வயதிலே இதை பார்க்கிறார். அவருக்கு மதத்தை பரப்ப வேண்டும், மதத்தை இங்கே கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் எந்த நோக்கமும் கிடையாது. அவங்க அப்பா அதை செஞ்சிட்டு இருக்கிறார். இந்த குழந்தை பார்க்குது, போன மாட்டு வண்டி அப்படியே ஓலத்தோடு திரும்பி வருது. போன அந்த கர்ப்பிணி பெண் அப்படியே தூக்கிட்டு திரும்பி வராங்க. அது ஒரு முஸ்லீம் சமூகத்தினுடைய பெண் தான் இறக்குறான். அவங்க வீட்டுக்காரர் வந்து ஆம்பளை கிட்ட பிரசவத்துக்கு தன் பெண்ணை ஒப்படைக்க மாட்டேன்னு மறுத்துறாங்க. இதை பார்த்து அந்த பெண் கலங்கி போய் இப்படி எப்படி இருக்க முடியும் என்று யோசித்து தன்னுடைய ஊருக்கு போய் படிச்சுட்டு இங்க வந்து 3 பெட்டு போட்டு ஆரம்பிச்சது தான் சிஎம்சி. அந்த ஐடாஸ்கடரனுடைய பேர்ல இன்னைக்கும் நம்ம எல்லாருமே நம்முடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பெண்ணிற்கான அந்த நன்மைகளை இந்த சமூகம் இன்றைக்கும் ருசித்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தால் அந்த பெண் சமயம் வளர்ப்பதற்காக இதை செய்தாளா, அல்லது அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தன் சமூக பணிக்காகவே தன்னை முழுமையாக தந்துவிட்டாளா? இது ஒரு பெரிய ஒரு விவாதத்திற்கான பொருள். நாம் அதை முன்னெடுப்போம். மிக சிறப்பாக பவுன் சங்கீதா அவர்கள் அந்த டோன் அப்படி ரொம்ப நல்லா இருந்தது. அது அது நின்று பேசுற அந்த சபை, அந்த மேடை தந்த அந்த கம்பீரம் அந்த பெண்ணுக்கு இறைவன் முழுமையாக தந்திருக்கிறார். அவர் வாயில் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக வல்ல இறைவன் ஒரு கருவியாக அவரை எடுத்து பயன்படுத்தி அந்த சொற்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கான சூழலை தர வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப அழகா அவங்க சொன்னாங்க, ஆன்மீக பணி செஞ்சீங்கன்னா கடவுள்கிட்ட போகலாம், சேவை செஞ்சீங்கன்னா கடவுள் உங்க வீட்டுக்கு வருவார். எதுன்னு இப்ப பாத்துக்கோங்கன்னு. இப்ப அடுத்ததா பேசுறதுக்கு ஒருத்தங்க வராங்க. அவங்க பேராசிரியர் ஜெகதீஸ்வரி, எத்ராஜ் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியர் வருகிறார்.
களம் கண்டவர். பேச்சுத்துறையில் நிறைய மேடைகளை பேசி பழக்கப்பட்ட தழும்பேறிய நாக்கு கொண்டவர். மிக சிறப்பாக பேசுவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. இந்தியாவில் சமயங்கள் பெரிதும் ஆற்றியது ஆன்மீக பணிதான் என்று பேசுவதற்காக டாக்டர் எம் எஸ்தர் ஜெகதீஸ்வரி அவர்களை பேருந்தோடு அழைத்தேன். 4 நிமிடங்கள், 1 நிமிடம் கூடுதலாக. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கடையிட ஏறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். 30 செகண்ட். நடுவர் அவர்களே, தேசப்பிதா காந்தியை அனைவருக்கும் தெரியும். இந்திய சுதந்திர போராட்டத்தை முடித்துவிட்டு இங்கிலாந்திற்கு சென்றார் மகாத்மா காந்தி. அப்பொழுது அவரை பேட்டி எடுத்த ஜோசப் டோக் என்கின்ற பத்திரிகையாளர் அவரை பார்த்து வினா தொடுக்கின்றார். நீங்கள் சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தானே, உங்களை மகாத்மா காந்தியாக எது மாற்றியது என்று வினா தொடுக்கின்றார். அதற்கு காந்தி பதில் சொன்னார் தெரியுமா? அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார், ஆமாம், நான் சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தான். என்னை மகாத்மா காந்தியாக மாற்றியது கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கம் தான் என்று சொன்னார். என்று சொன்னால், உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் உன்னுடைய மறு கன்னத்தையும் காட்டு என்று மொழிந்த அந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அருட்பிரசங்கம், அந்த மலை பிரசங்கம் தான் என்னை மகாத்மா காந்தியாக மாற்றியது என்று சொன்னார். என்று சொன்னால், நடுவர் அவர்களே, இந்த இடத்தில் நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். பிரசங்கம் என்பது சமயத்தினுடைய கூறுகளில் ஒன்றாக இருக்கின்றது என்பதை. பிரசங்கத்தால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. நடுவர் அவர்களே, இறைவேண்டல் என்பதும் ஆன்மீக பணியினுடைய ஒரு கூறாக இருக்கின்றது. ஒரு சாதாரண மனிதனை மகாத்மா காந்தியாக பிரசங்கம் மாற்றியிருக்கின்றது. இந்த இடத்தில் நான் சொல்லுகின்றேன் நடுவர் அவர்களே, தவறே செய்து கொண்டிருக்கக்கூடிய, மனதை செம்மையாக்காமல் தன்னுடைய இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, தவறும் தண்டனைகளும் நிரம்பிய இந்த வாழ்க்கையில் தவறையே தன்னுடைய வாழ்வாக கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய அருட்பிரசங்கத்தின் மூலமாக ஆயர்மார்கள் சபையில் ஒவ்வொரு நாளும் மகாத்மாக்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய அருட்பணி, சமயப்பணி என்பதை இங்கே அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். எதிரணியிலிருந்து நல்லாவே கை தட்டலாம். எதிரணியிலிருந்து ஒரு பாஸ்டர் அம்மா, ஒரு ஆயர் அம்மா, அவர்கள் ஒரு ஆயர், அவங்க ஆயரா இருந்து கொண்டு அவர்கள் அருட்பணியை, சமய பணியை பேசாம சமுதாய பணி தான் பேசிட்டு போறாங்க. நானும் ஆயரம்மா தான், ஆனா ஆயருடைய மனைவி, அதனால ஆயரம்மா நானு. ஆனா அவர்கள் ஆயருக்கே படிச்சவங்க. இது எப்படின்னா, மருத்துவத்துக்கு டாக்டர் படிப்பாங்க ஒருத்தங்க, தமிழ் லிட்ரேச்சர்ல பிஹெச்டி முடிப்பாங்க, ஆனா 2 பேருமே டாக்டர் தான். அந்த மாதிரி இது டீச்சருடைய மனைவி டீச்சர் அம்மா, ஆயருடைய மனைவி ஆயரம்மா. அது அப்படி கிடையாது. ஆயர் நடுவர் அவர்களே, சதி திட்டத்தை முறியடித்தார்கள். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து முறியடித்தார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. நடுவர் அவர்களே, அவர்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஏன் அதை முறியடித்தார்கள் என்று சொன்னால், நீங்களே தேவன் வாழும் ஆலயமாக இருக்கின்றீர்களே, அதை நீங்கள் அறியீர்களா என்ற வசனத்தை ஒவ்வொருவரும் உள்வாங்கி இருக்கின்றார்கள். மனசுல இறைவனை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் சதி திட்டத்தை முறியடிச்சாங்க. இது சமய பணி இல்லையா நடுவர் அவர்களே? இந்தியாவில் சமயங்கள், 6 சமயங்களை பத்தி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, அதனால் நான் அதை பத்தி சொல்ல விரும்பல. 6 சமயங்கள்ல
சமண சமயம் கொல்லாமையாகிய பேரறத்தை நம்முடைய இந்தியாவில கற்றுக் கொடுத்திருக்கின்றது. புத்த மதம் ஆசையை வெறுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது. இஸ்லாம் மதம் அன்பை போதித்திருக்கிறது. கிறிஸ்தவ மதம் அன்பையே எப்பொழுதும் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. திராவிட மதங்களாகிய சைவமும் வைணவமும் எப்பொழுதும் அன்பை மட்டுமே நம்முடைய இந்தியாவில் வளர்த்திருக்கிறது. இதில் அன்பு என்பது ஒரு நெறி, நடுவரவர்களே. அது மட்டுமல்ல, வேறுபடு சமயமெல்லாம் புகுந்து பார்க்கின் விளங்கும் பரம்பொருளே, நின் விளையாட்டல்லால் மாறுபடும் கருத்தில்லை, முடிவின் மோன வாரதியில் நதித்திரள் போல் வயங்கிற்றம்மா. பல வகை சமயங்கள் இருந்தாலும் அந்த சமயங்களிலே நாம் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வேற்றுமையில் ஒற்றுமையை நமக்கு சமயங்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றன இந்தியாவில். அதை நாம் இங்கே மத நல்லிணக்கத்தை நாம் இங்கே ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். உண்மைதானே? உண்மை இல்லையா? இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று ஒரு வசனம் வரும். கலைஞர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆம்புலன்ஸ் திட்டத்தை நம்முடைய தமிழகத்தில் தொடங்கி வைக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டார்கள். இந்த ஆம்புலன்ஸ் திட்டம் உங்களுக்கு எப்படி மனசுல உதிச்சது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இலவச ஆம்புலன்ஸ் திட்டத்தினுடைய நோக்கமே அதுதான். இது சமுதாய பணின்னு உடனே கொடியை தூக்கிக்கிட்டு வந்துடாதீங்க எதிரணியில் இருக்கிறவங்க. இது சமுதாய பணி இல்ல, ஆன்மீக பணிதான் அடித்தளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் தான் அடிப்படையாக இருக்கிறது. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வல்ல பிராணர்க்கு வாய் கோபுர வாசல், கள்ள புலன் ஐந்தும் காலா மணி விளக்கு. திருமூலருடைய பாடல். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தனி மனிதனை திருத்தி அவனுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி அவனை ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு சமயங்கள் இந்தியாவில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அது இல்லை என்று ஒருபோதும் மறுக்க முடியாது. தனி மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திவிட்டால் சமுதாயத்தை நாம் நிச்சயமாக திருத்திவிட முடியும் என்பதை இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நடுவர்களே, தனி மனிதனுடைய அந்த ஆன்மாவை நாம் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு சமயங்களும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றன என்பதை நாம் மறக்க கூடாது. நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். நடுவர் அவர்களே, பக்தி, இந்த சமய பணி என்னத்தை சாதித்திருக்கிறது என்று கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே, அந்த பக்தி என்பது இந்தியாவில் சமயங்கள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறது. இதை விட வேற என்ன வேணுங்க? இயேசு கிறிஸ்து மரித்து 4 நாளான லாசருவை வெளியில வா என்று கூப்பிட்டு உயிரோடு எழுப்பினாரா இல்லைங்களா? இது சமய பணி தானே? இது சமுதாய பணியா? எங்கேயாவது சமுதாயத்துக்கு வெளியில போய் பண்ணாரு? இறைவனை, பிதாவை நோக்கி, வானத்தை நோக்கி ஜபம் செய்தாருங்க. ஜபம் என்பது, ஜபத்தினால முடியாதது எதுவுமே இல்லை. உங்க வாழ்க்கையில நீங்க எதையாவது சாதிக்கணும்னு சொன்னா முதலாவது முழங்கால் படிட்டு ஜபம் செய்யுங்க. அதாவது இறை வேண்டல். எல்லா சமயங்களும் இறைவனிடத்துல நாம் உறவாட வேண்டும் என்ற ஒரு அந்த தத்துவத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த தத்துவத்துல நம்ம சரியா இருந்துட்டோம்னா நம்மளால சாதிக்க முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு உண்மை சம்பவத்தை மட்டும் சொல்றேன். நான் கல்லூரியில MA படித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம். MA படித்துக் கொண்டிருக்கும் போது என்னிடத்துல ட்ரெயின் சீசன் இருந்தது. ஆனா என்னுடைய ஊருக்கு போறதுக்கு 5 ரூபாய் டிக்கெட் இல்லை என்கிட்ட. நான் ட்ரெயின்ல ஏறி ஆகணும், ஊருக்கு அவசரமா போய் ஆகணும். மங்களூர் எக்ஸ்பிரஸ்ல பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த எக்ஸ்பிரஸ்ல லாஸ்ட்ல லேடிஸ் கோச்ல நான் நின்றுட்டு இருக்கிறேன். பயங்கரமான கூட்டம், ஒரு மூச்சு விடுறதுக்கு கூட அந்த இடத்துல இடம் இல்லை. அப்படிப்பட்ட கூட்ட நெரிசல நான் போயே ஆகணுன்றதுனால போயிட்டு இருக்கிறேன். ஆனா என்னுடைய ஊருக்கு ஆம்பூர்ல இருந்து வாணியம்பாடி போறதுக்கு என்ன இடத்துல 5 ரூபாய் இல்லை. அந்த 5 ரூபாய்க்காக நான் யாருக்கிட்டுமே கேட்கல. சொன்னால் நம்ப மாட்டீர்கள். ஆன்மீகம் இந்தியாவில் சாதித்தது நிறைய சாதனைகள் இருக்கின்றன. அதை எஸ்தர் ஜெகதீஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைய சாதிச்சிருக்கிறேன். நான் அந்த ட்ரெயின் ஸ்டாப்பிங்ல நிக்கணும்னு சொன்னா எனக்கு 5 ரூபாய் தேவையில்லை. ஆனா என்னுடைய ஊர்ல அந்த ட்ரெயின் நிக்காது. மங்களூர் எக்ஸ்பிரஸ் வாணியம்பாடியில நிக்காது.
ஜோலார்பேட்ல தான் நிற்கும். ஆனா நான் வாணியம்பாடிக்கு இறங்கி போகணும்னு சொல்லும் பொழுது நான் உடனே செய்தது என்ன தெரியுங்களா? அந்த கூட்ட நெரிசல்ல அப்படியே கண்களை மூடிக்கொண்டு இடைவிடாமல் இறைவேண்டல் செய்து கொண்டே இருந்தேன். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? வாணியம்பாடியில நிக்காத நான் ஸ்டாப் ட்ரெயின், அந்த எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், நான் தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டே போயிட்டு இருக்கேன். அப்படியே எனக்குள்ள ஒரு விசுவாசம், நம்பிக்கை, என்னை வந்து கடவுளுடைய வார்த்தைகள் வந்து அப்படியே மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்குது. என்னை நீ விசுவாசித்தாய் ஆனால் மரித்தாலும் பிழைப்பாய் என்று வார்த்தை இருக்கேன்னு சொல்லிட்டு அதை நம்பிக்கையோடு போயிட்டே இருக்கிறேன். கரெக்டா ஆம்பூரை தாண்டுது. வாணியம்பாடி கிட்ட பிளாட்ஃபார்ம்ல பாதி பிளாட்ஃபார்ம் போயிடுச்சு. வேகமா போன ட்ரெயின் திடீர்னு நின்றுடுச்சுங்க வாணியம்பாடியில அந்த எக்ஸ்பிரஸ் நிக்கணும்னு நான் ஜபம் செய்த, இறைவேண்டல் செய்த, பக்தி எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் இடைவிடாமல் இறைவேண்டல் செய்து கொண்டிருந்தேன். இறைவன் என்பவர் ஏதோ ஒரு பருப்பொருள் அல்ல, அவர் ஏதோ வானத்தில் இருக்கிறார் இல்ல, நம்ம மனசுக்குள்ள இருக்கிறாரு. இதை கற்றுக் கொடுத்தது சமயங்கள் தான் என்பதை, இந்த ஒரு முழு வெற்றியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த ட்ரெயின் வாணியம்பாடியில் நின்னுச்சு. அதுவும் பிளாட்ஃபார்ம்ல உள்ள பாதியில போய் நின்னுச்சு ட்ரெயின். எதுக்காக கடவுளே நீங்க பாதியில போயிட்டு சரண் ஃபாஸ்டா போயிட்டு நிப்பாட்டிட்டீங்களே அப்படின்னு கேட்கும் போது கடவுள் என்னோடு பேசினாரு. மகளே, லாஸ்ட் கோச்சில் இருக்கிற நீ பிளாட்ஃபார்முக்கு கீழே நிறைய ஜல்லிக்கல்லுங்கெல்லாம் இருக்கும், உன் காலை குத்திடும் மகளே. அதனால பிளாட்ஃபார்ம்ல பாதியில போய் நின்னா நீ இறங்குறதுக்கு வசதியா இருக்கும் மகளே. அதுக்காக தான் நான் அங்க நிப்பாட்டினேன்னு சொல்லி இறைவன் என்னோடு பேசினார் என்று சொன்னால், இந்தியாவில் சமயங்கள் பக்தியை மட்டுமல்ல, தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தத்தையும் நல்லொழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதுவே மிகப்பெரிய வெற்றி என்பதுதான் என்னுடைய வாதம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜெகதீஸ்வரி அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறார். நிறைய குழந்தைகள் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு ஆலோசனையை நான் தருகிறேன். 5 ரூபாய் இல்லை என்றால் ரயிலில் ஏறாதீர்கள். ஜெகதீஸ்வரிக்கு நடந்தது போல் வழியில் நின்று நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்று நம்பிக்கொண்டு ஏறாதீர்கள். சில பேரால் அது ஒருவேளை முடியலாமே தவிர மற்றபடி எல்லோருக்கும் அது நடப்பதில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜல்லிக்கு இந்த பக்கம் இந்த மாதிரி இருந்துச்சுங்களா, 3 பெட்டி தாண்டி நான் இருந்தேன். நான் ஜல்லியில தான் இறங்கி நடந்தோம். ரொம்ப சிறப்பாக அவருடைய நம்பிக்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கான நேரத்தில் நமக்கு என்று நடக்கக்கூடியது நம்முடையது தானே. அது என்னுடைய முகம் போல, அது உங்களுடையது அல்ல, அது என்னுடைய நம்பிக்கை. எனக்கு ஜெகதீஸ்வரி பேசும்போது எனக்கு அந்த கதை ஞாபகம் வந்தது. இரத்தப்போக்கு கொண்ட ஒரு பெண் இங்கே இயேசு கிறிஸ்து வந்தால் குணமாகிவிடும், அவரை போய் பார் என்றவுடன் நம்பிக்கையுடன் அவள் போகிறாள். நிறைய கூட்டத்துல ஆண்டவர் நடக்கிறார். அந்த அம்மா முண்டி அடிச்சுட்டு போறாங்களாம். போனவங்க அவரை பிடிக்க முடியல, அவ்வளோ கூட்டம். ஆனாலும் அவருடைய ஆடையை பிடிச்சிட்டாங்க. ஆடை நழுவிருச்சு. கூட்டம் போன உடனே ஆண்டவர் கேட்கிறார், என்னை யார் தொட்டது? உடனே எல்லாரும் சொன்னாங்களாம், என்ன ஆண்டவரே, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க, எல்லாரும் தான் உங்களை தொட்டுக்கிட்டு போறாங்க, யார் தொட்டாங்கன்னா இப்படி இல்லை, யாரோ ஒருவர் என்னை விசுவாசத்துடன் தொட்டார்கள், என் உடலில் இருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு சொன்னாங்கல்ல. அந்த விசுவாசத்துடன் தொட்டால் இறைவனிடமிருந்து வல்லமையை புறப்பட செய்ய முடியும் என்பதான அந்த ரகசியத்தை தான் ஜெகதீஸ்வரி அவர்கள் சொன்னதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். மற்றபடி குழந்தைகள் கவனம். அடுத்து கிடையாது, ஆன்மீக பணி கிடையாது, இது சமூக பணிதான். இந்திய சமயங்களை பரப்ப வந்த பெரியவர்கள் எல்லோரும், இந்தியாவில் சமயங்களை பரப்ப வந்த அல்லது இந்தியாவில் சமயங்களை வேரூற செய்தவர்கள் எல்லாரும் செய்தது சமூக பணிதான். அதனால் தான் சமயம் இங்கே நிற்கிறது என்று பேசுவதற்காக என்னுடைய கிழுதகை நண்பர், என் ஆருயிர் சகோதரர், நகார் கல்வியில் நிறுவனத்திலே முதல்வராக பணியாற்றக்கூடிய திரு துரை இன்பராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த ஆன்மீக பணின்னு பேசினவங்க யாருமே நேரத்துக்கு கட்டுப்படவே இல்லை.
இவர் மட்டும்தான் சொன்ன பேச்சு கேட்டுட்டு ஒரு நிமிஷம் தாண்டி உட்கார்ந்தார். மற்றவங்க எல்லாருமே வந்து எல்லாம் 10 நிமிஷத்துக்கு மேல. இந்தராஜ் 4+1 5 minutes. அனைவருக்கும் மாலை வணக்கம். இவருடன் பேச வேண்டும் என்று எனக்கு பல நாள் கனவு. ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு நாளும் நடக்கல எனக்கு. ஆனால் நான் முடிவு பண்ணேன், இவருடைய மேடையில் நான் இருக்கணும்னு முடிவு பண்ணேன். இவர் பேசுகிற மேடையில் நானும் பேச முடிவு பண்ணேன். இந்த மாதத்தில் 2வது தடையாக நான் பேச நினைக்கிறேன். இறைவனுக்கு நன்றி. ஆன்மீகவாதி, எஸ் நான் ஆன்மீகவாதி தான். ஐ வாஸ் ரிலீஜியஸ். மேடம் சொன்னாங்க ட்ரெயினில் வேகமாக போய் நின்றாங்கன்னு. மேடம் வந்து 3rd பெட்டியில் இருந்தாங்க, நான் 4th பெட்டியில் இருந்தேன். அந்த டிரைவர்கிட்ட போகோ பைலட் கிட்ட சொன்னேன், ஜெகதீஸ்வரி மேடம் வராங்க, கொஞ்சம் ட்ரெயினை நிறுத்துங்க. செயினை பிடிச்சி இழுத்தது நீங்க தானா? கரெக்டாக மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன நடந்ததுன்னா, அந்த டிரைவர் அவருடைய சமுதாய பணியை கரெக்டாக செய்தார். ட்ரெயினை பிடிச்சி இழுத்ததால அந்த ட்ரெயின் நின்றுது. மேடம் வேண்டிட்டு தப்பா நினைச்சுக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட தலைப்பு சமுதாய பணியை. இதுல என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன பத்தி பேசிடலாம். ஐ வாஸ் ரிலீஜியஸ். ஸோ வாட் ஐ டிட், நான் என்ன பண்ணேன் அப்படின்றத வந்து பெருசா பேசலாம்னா அதே சிறந்த இதுவா இருக்கும். ஒருவன் இறைப்பணி செய்யும் போது அவன் இறைவனோடு ஒன்றிணைந்து போகின்றான். அவனே மற்றவருக்கு உதவி செய்யும் போது மனிதம் மலர்கிறது. அந்த மனிதத்தில் நாம் இறைவனை காண்கின்றோம். மேடம், நிறைய சமுதாய பணி நான் செய்திருக்கிறேன். ஒரு ரிலீஜியஸா நான் பண்ணியிருந்தேன். ராயப்பட்டியில சிசு பவன் போனீங்கன்னா ஆதரவற்ற குழந்தைகள் இவங்க எல்லாம் இருப்பாங்க. வாரத்துல 2 நாள் ஏறக்குறைய 6 மாசம் அந்த குழந்தைங்களுக்கு போயிட்டு சாப்பாடு ஊட்டி வர்ற வேலை தான். இந்த வாரம் பார்க்குற குழந்தை அடுத்த வாரம் இருக்காது. பாண்டிச்சேரியில் அருளாசிரமம்னு ஒரு இடம் இருக்கு, போய் பாருங்க. HIV நோயினால கிருமி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்க கூட போய் விளையாடுவான். அதான் அவங்கள மகிழ்ச்சியா வச்சிருக்கணும். ஒரு 3வது இடம், ஒரு 15 நாள் தங்கி அவங்க கூட இருந்தேன். டெய்லி அவங்க கிட்ட பேசுவேன். இது மாதிரி பட்டிமன்றம் நிறைய பண்ணேன். சென்ட் தாமஸ் லெப்ரசி சென்டர் வேற வகையான ஒரு சமுதாய பணி. நம்ம அதை பேசும்போது வேற மாதிரி இருக்கும், அதை செய்யும் போது தான் அதனுடைய செயல்பாடு தெரியும். எங்க நம்ம வந்து இந்த மனிதத்திலிருந்து அடுத்த நிலைக்கு நான் போறேன்னு சொல்றேன். நாகர்கோயிலில் ஒரு அவசரமா போயின்னு இருக்கேன். ஒரு அம்மா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரத்தம் இமிடியட்டா வேணும். ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. என்ன யாரோ நான் போயின்னு இருந்தேன், என்னை யாரோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. பிளட் கொடுக்கல. ஜஸ்ட் வெரி யங், ஒரு 25 வயசு இருக்கு வச்சுங்களா. போயிட்டேன். அப்போ அங்கே பிளட்டு கொடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுக்கு பிற்பாடு நிறைய ரத்தம் போயிடுச்சுன்னு மட்டும் தான் கேள்விப்பட்டேன். ஒரு வாரம் கழிச்சு அந்த அம்மா வந்தாங்க, உங்களை கடவுள் போல பார்க்குறாங்க. இதுதான் சமுதாய பணி. நீங்கள் ஒரு பணியை நீங்க விரும்பி செய்யும் போது எங்கே மனிதம் மலர்ந்து அந்த மனிதம் வந்து புனிதமாக மாறும்போது நீங்களும் கடவுளாக மாறுகின்றீர்கள். இதை அனைவரும் விரும்பி செய்யும் போது அனைவரும் கடவுளாக மாறுகின்றீர்கள். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன், இதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஆக்னஸ் கோன்ஜோ போஜாஜியோ, யாருக்கா தெரியுமா அவங்கள? ஆக்னஸ் கோன்ஜோ போஜாஜியோ. ஓகே, ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு, மற்றவருக்கு தெரியல. இவங்க வந்து இந்தியாவில் பாரத ரத்னா வாங்கினாங்க, அமைதிக்காக நோபல் பரிசு வாங்கினாங்க. ஆனால் கொல்கத்தாவில் ஒரு மிஷனரிஸ் ஆஃப் சாரிட்டி அப்படின்ற ஒரு ஆசிரமத்தை நிறுவி ஏழை எளியவர்கள், அனாதை குழந்தைகள் அனைவரையும் வச்சு பாதுகாத்தாங்க. இவங்க இந்த பெயரோட ஆர்கனைசேஷன் இந்தியாவுக்கு வரும்போது இவங்களை யாரையும் தெரியல. ஆனா அன்னை தெரசா அப்படின்னு அவங்களுடைய செயலை பார்த்துட்டு என்னாச்சு, ஒரு நாடே அவங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சு. அப்ப மதங்கள் சமயங்கள் பெரிதும் மாற்றியது சமூக பணி தான். இதுல என்னுடைய ஒரு சமுதாய பணி நான் உங்ககிட்ட சொல்லத்துக்கு விரும்புறேன். பாண்டிச்சேரி பாத்துல இருந்தேன். டெய்லி வாக்கிங் போகும்போது ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்டவர் வருவார். அழுக்கான ட்ரெஸ் போட்டுன்னு இருப்பார். கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். அவர்கிட்ட சொன்னேன், நாளைக்கு குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் நல்லா போடணும் என் பண்ணேன். அடுத்த நாள் கேட்கும் போது என்கிட்ட ட்ரெஸ் இல்லைன்னாரு. நான் என்ன பண்ணேன், சரி நம்ம கிட்ட நிறைய பேண்ட் ஷர்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பீரோல லாஸ்ட் ட்ராக் அதுல இருக்கிற ஒரு பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்து போயிட்டு அவர்கிட்ட கொடுத்து மாட்டி விட்டுட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி.
அந்த பிரகாஷ் ராஜ் ஒரு படத்துல சட்டையெல்லாம் கட்டி போட்டு அப்படி வீரமா வருவார். அதே மாதிரி நானும் வீரமா வந்து வீட்டுல நிக்கிறேன். அப்ப மனைவி கேட்டாங்க, என்னப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ஒன்றும் இல்லை, பேண்ட் ஷர்ட்லாம் கொடுத்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் நல்லா போட்டாங்க. சொன்னாங்க, அந்த பேண்டில் தான் மோதிரம் கம்மல்லாம் வச்சிருந்தேன் என்னங்க. சமூக பணி ஒன்றும் பண்ண முடியல. அவனை போய் பார்த்தேன். அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நான் என்ன பார்க்குற மாரி இருந்தான். சரிங்களா? இப்போ இந்த விஷயத்துல இருந்து நான் இந்த பட்டிமன்றத்துல இருந்து நீங்க 2 விஷயம் கொண்டு போகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கும் பழைய துணியை கொடுக்காதீங்க, பழைய சாப்பாடு கொடுக்காதீங்க. 2வது விஷயம் என்னன்னா, திருமணமான ஆண்கள் வீட்டுக்கு போங்க, அந்த பீரோல இருக்கிற லாஸ்ட் ரேக்க பாருங்க, ஏதாவது கம்மல் இல்லைன்னா மோதிரம் இருக்கும். சரிங்களா? ஓகே. சமுதாய பணி. இந்தியாவில் சமயங்கள் ஆற்றியது சமுதாய பணி மட்டுமே. ஏன்னா இந்தியாவில் படிப்பறிவு உயர்ந்தது, சாதிய பாகுபாடு குறைந்தது, அனைவரும் சமம் என்ற நிலையில் நாம் உயர்ந்தோம். சரிங்களா? இப்ப ஜெனிஃபர் சொன்னாங்கல்ல, பிரிவினை உருவாக்குறது இல்ல, அந்த பணி நீங்க செய்து பாருங்க, பிரிவினையே வராது, சுத்தமா வராது. கோயம்புத்தூர்ல ஒரு அம்மா இறந்துட்டாங்க, எல்லாம் ஃபாரின்ல வெளிநாட்டுல இருக்காங்க. நாங்க போறோம், அன்னைக்கு நாள் ஃபுல்லா இருந்தோம். அவங்க டெட் பாடி நாங்கள் தூக்கி போறோம். என்ன பிரிவினைவாதம் வந்தது? ஒன்றுமே இல்லை. சமுதாய பணி எப்பொழுதும் சமயங்கள் ஆற்றிக் கொண்டிருப்பது. நான் கடைசியா மேடமுக்கு வந்து எதுவும் பிரச்சனை கொடுக்கூடாதுன்னு நானே தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுவேன். சரிங்களா? ஓகே. மேடம் சொன்னாங்க இல்லையா, எவ்வளவு தைரியம் பாருங்க. இல்ல ஸ்கூல்ல பிரின்சிபலா கூறி பாரும். ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்கிற எல்லா முடிவும் நானே எடுத்து பழக்கமாயிட்டேன் மேடம். அதனால இந்த முடிவு நானே எடுத்துவேன், தயவுசெய்து அனுமதிக்கிறேன். மேடம் சொன்னாங்க பியாட்டிடியூஸ், மலைப்பொழிவு. இந்த மலைப்பொழிவை கேட்ட காந்தி மாறிட்டார் இல்லையா? ஆனா அவர் கூட இந்த ஜூதாஸ் மட்டும் மாறவே இல்லை. அந்த பொதுநலம் என்ற ஒன்று மறைஞ்சு சுயநலம் உள்ள வரும்போது இயேசு காட்டி கொடுத்துட்டார். இப்ப இங்க வரட்டுமா, நான் தீர்ப்புக்கு வரட்டுமா? நம்ம சர்ச்சு கட்டணும், ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்து எல்லாமே பண்ணாங்க. ஆனா ஒயிட் ஆஃப் ஃபேமிலியா இங்க வந்து ஸ்கூலை கட்டினாங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பயன்பெற்றாங்க. அந்த சமுதாய பணியை தான் இன்று வரை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அந்த ஒரே ஒரு பணிக்காக தான். அப்ப சமயங்கள் பெரிதும் மாற்றியது சமுதாய பணியே என்று கூறி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல வாக்கு சாதுரியத்தோடு துரை இன்பராஜ் அவர்கள் தன்னுடைய அணியை நிறுவி இருக்கிறார். இப்போ தீர்ப்பு சொல்லணும். இப்பெல்லாம் யாருமே தீர்ப்பெல்லாம் நம்புறது இல்லைங்க, யாரும் ஏற்றுகிறதும் இல்லை. சொன்னா சொல்லு அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. என் மனதிலே சில கருத்தலைகள் மோதிக்கொண்டே இருக்கு. அதை உங்களோடு ஒரு 15 நிமிடத்தில் இந்த நிகழ்ச்சி நிறைவுறும். ஒரு 15 நிமிடம் உங்களோடு சேர்ந்து நான் சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 1893 ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஷார்லட் கேத்ரின் வைக்கப் அப்படின்னு பேரு வைக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து கொஞ்சம் வளர்றாங்க. அவங்க ஐடாஸ் கடனுடைய அந்த ஃபேமிலியில வந்தவங்க, ஊழியம் செய்யக்கூடிய ஃபேமிலி. அவங்க வரும்பொழுது இங்க குதிரையில தான் இந்த பக்கமா முழுக்க அவங்க சுற்றி திரிஞ்சிருக்காங்க. அவங்களுடைய வரலாறை நான் தெரிந்து கொண்டேன். அப்படி சுற்றி திரியும் பொழுது இந்த மண்ணுக்கு என்ன தேவை அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள போய்கிட்டே இருந்திருக்கு. அவங்க வந்து இந்த சித்தூர்ல டயசிஸ் மூலமா ஒரு சினாட் லெவல்ல ஒரு கன்வென்ஷன் ஒன்று நடத்துறாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்க மிகப்பெரிய அளவுல த்ரெட், ஒரு அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்படுறாங்க. நான் இங்க நிக்கிறேன், ஒரு ஆன்மீக பணி செய்யக்கூடிய ஒரு பெண். எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றில் ஆன்மீக பணி செய்தவர்கள், அது இந்து மதத்தில் இருந்தாலும், சீக்கிய மதத்தில் இருந்தாலும், இஸ்லாம் மதத்தில் இருந்தாலும், கிறிஸ்துவ மதத்தில் இருந்தாலும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீங்க எந்த மதத்தையும் எடுத்து பாருங்க, கொலை செய்யப்படாத ஆன்மீகவாதிகள் கிடையாது. மதவாதிகள் கொலை செய்யப்படுவதில்லை, ஆன்மீகவாதிகள் தான் கொலை செய்யப்படுகிறார்கள். எதற்காக இவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள்? எவ்வளவு ஒரு அச்சுறுத்தல் இந்த அம்மாவுக்கு. அவங்க ஒரு குடிசை போட்டு தங்குறாங்க. இன்னைக்கு இந்த ஒரு சூழ்நிலையில ஃபேன் வேணும், நமக்கு வந்து கூலர் வேணும், இல்லைன்னா ஏசி வேணும்,
இவ்வளவு வெயில்லையும் நாம இப்படியெல்லாம் யோசிக்கிற நாம இன்றிலிருந்து ஒரு 126 வருஷத்துக்கு முன்னால போயிடுங்க. எவ்வளவோ கடுமையான எந்த ஒரு தொழில்நுட்ப வசதியும் இல்லாத காலகட்டத்தில் ஒரு குடிசையில் இருந்துகிட்டு இந்த அம்மா பணி செஞ்சிருக்காங்க. இவங்க செஞ்ச பணி என்ன, இவங்க செஞ்ச பணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தீர்ப்பு இப்ப வந்துடும். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு குடிசை போட்டு அந்த இடத்துல பெண் கல்வியை முன்னெடுக்கிறாங்க, பெண்களுக்கு கல்வி கொடுக்கறாங்க. தொழுநோயாளர்கள் இருக்காங்கல்ல, தொழுநோயாளர்களை கண்டுபிடிச்சு போய் அவர்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஆக்சுவலா தொழுநோய் பக்கத்திலே போக மாட்டாங்க, இது தொற்று நோய். அது ஆனால் தொற்று நோய் என்று கூட பாராமல் அதை குணப்படுத்துவதில் முன்னின்று இருக்கிறார்கள். எனக்கு இதெல்லாம் கடந்து கடைசியா அவங்க ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, ஸ்கூல் கட்டுறாங்க, இந்த மாதிரி நிலத்தெல்லாம் இது பண்றாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க நான் யோசிச்சு பாக்குறேங்க. 1940 தான் கட்டுறாங்க. அவங்க மரணம் அடைகின்ற தருவாயில் நான் இதை குழந்தைகளுக்கு சொல்றேன். நம்ம எந்த வளாகத்துல உட்கார்ந்து இருக்கோம்னா, இந்த சார்லட் கேத்ரின் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நல்ல ஒரு கம்பீரமான ஒரு குடும்பத்திற்கு உரியவர்கள். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்கன்னா புதைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் ஊர்ல. அதனால இறந்துட்டோம்னா அங்கதான் போகணும். அங்க போய் நல்ல கம்பீரமா கண்ணியமா நாம நல்லடக்கம் ஆகணும்னு தான் எல்லாருமே விரும்புவோம். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, தொடர்ந்த த்ரெட்ல இந்த சமூகத்திற்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த இடத்தை வித்து அந்த காசுல இங்க அந்த ஸ்கூல் பணிக்கு அவங்க அந்த காசை கொடுத்து, இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள சேர்ல எலக்ட்ரிக் சேர்ல வச்சு அவங்க எரியூட்டப்பட்டுதான் ஒரு சொம்புல அவங்களுடைய அஸ்தி வச்சு இன்னைக்கு வச்சிருக்காங்க. தன் உடலை அடக்கம் செய்யக்கூடிய அந்த இடத்தை கூட சமூகத்திற்காக விட்டு சென்ற ஒரு பெண். அந்த பெண்ணால் நிறுவப்பட்ட ஒரு வளாகத்தில் எல்லோரும் இந்த புனித தலத்தில் உட்கார்ந்து, புனித ஸ்தலம்ங்கிறாங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச இந்த பூமி புனித ஸ்தலம், இது ஒரு புனித ஸ்தலம். இந்த புனித ஸ்தலத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். சமயங்கள் என்ன பணியை செய்தது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆன்மீக பணியா, சமய பணியா, அப்படிங்க ஒரு சமூக பணியா அப்படிங்கிற ஒரு கருத்தியல் ரீதியாக நான் சொல்ல விரும்புறேன். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் இருக்கு இல்லையா, இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒற்றை மனிதருடைய பிறப்பை வைத்துக்கொண்டு வரலாற்றை திருப்பி அமைச்சிருங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கு முன்னால, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா, அதுதான் நம்முடைய கேலண்டர். ஜீசஸ் பிறந்ததற்கு முன்னால, ஜீசஸ் பிறந்து 2024 வருஷம் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வரலாறு. நம்மிடத்தில் வாழ்ந்து மறைந்த 33 வயதான அந்த ஒரு போராளி, அவர் இறந்து போறார், மறுபடியும் உயிர் தெழுகிறார். இந்த ஆன்மீக பணியெல்லாம் இருக்குல்ல, இத பரப்புனது யாரு? இந்த நற்செய்திகளை கொண்டு சென்றது யார்? அவருடைய சீடர். அதில் செயின்ட் பால நம்ம மறந்துட முடியுமா? இந்த 12 சீடர்கள், 11 சீடர்கள் உலகமெல்லாம் பரவி, நான் இப்படி யோசிச்சு பாக்குறேங்க, கிறிஸ்துவம் என்கின்ற ஒரு மார்க்கத்தை உலகம் எல்லாம் தூக்கி நிறுத்திய அந்த சீடர்களை நான் இன்றைக்கு நினைவு கூறுகிறேன். பணி செய்யறது அவ்வளவு சாதாரணமானதல்ல. ஏன்னா எல்லாருமே டார்கெட்டட். நீங்க எதுவுமே சொல்லிட முடியாது, பேசிட முடியாது என்றபடிக்கு உலகமெல்லாம் போய் இந்த கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபித்தார்கள். உலகமெல்லாம் நாம் அதை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள், இதோ இந்த வளாகத்தில் கூடி இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கிறீர்கள். உங்களை நீங்களே கிறிஸ்துவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள். இந்த பிள்ளை சொல்லுச்சு, சாப்பாடுதான், மருத்துவம் தான். சும்மா கடவுள் பேரை சொன்னா நான் ஏத்துக்குவேனா? எனக்கு சோறு போடு, மருத்துவம் பாரு, நான் ஏத்துக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன், நான் சோறு போடுறேன், நான் மருத்துவம் பாக்குறேன். ஒரு கிறிஸ்துவ பொண்ணையாவது கூட்டிட்டு போய் இன்னொரு மதத்துக்கு கூட்டு போய் பார்ப்போம். போவாது. விசுவாசம் அது சாப்பாட்டுக்காக வந்ததில்லை பாப்பா. வேண்டுமானாலும் ஒரு சமூகம், ஒரு மிகப்பெரிய புரட்சி நடப்பதற்கு இந்த ஆன்மீகத்தில் சில அரசியலை செய்துதான் ஆக வேண்டும் என்ற கடப்பாடு இருந்தாலும்
அப்படி சாப்பாடு கொடுக்க வேண்டும், மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதற்காக பரப்பப்பட்டது அல்ல கிறிஸ்துவம். அது இல்லாமல் கூட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அது இல்லாமல் கூட இருக்கிறார்கள். ஆன்மீகம் என்ற உணர்வு எப்படிப்பட்டது? ஒண்ணும் இல்ல, இந்த பக்கத்துல இருந்து ஒரு பாட்டு வந்தது, திருமூலருடைய பாட்டு தான் அது. அத ரொம்ப வேகமா சொல்லிட்டு போயிட்டாங்க, நடுவுல 2-3 வரியை விட்டுருவாங்க. இந்த பேச்சாளர்கள் கிட்டே இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பாட்டை முழுசா படிக்கிறது இல்ல, முழுசா படிச்சாலும் சொல்றதுக்கான நேரம் இல்லாதபடிக்கு மற்ற விஷயங்களை சொல்லிட்டு அதை பாதியில நிறுத்திட்டு போயிடுது. எனக்கு தெரிஞ்சு ஓடி விளையாடு பாப்பான்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? பாடுங்க பாப்பா எல்லாரும். அப்புறம் வையாது, அப்புறம் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல அதெல்லாம் பாரு, நிறைய பேருக்கு தெரியல. மாலை நீ வீட்டில் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியா? சின்னஞ்சிறு குருவி போலன்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லு. தேம்பி அழும் குழந்தை நொண்டி நீ திடம் கொண்டு போராடு பாப்பா, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவன் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இதெல்லாம் வருது. நிறைய பேருக்கு சிலபஸ்ல இல்ல, அதனால தெரியாது. 4 வரி படிச்சுட்டு வந்துடுறது. ஒரு பாட்டு சொன்னாங்க, ரொம்ப முக்கியமான பாட்டு அது. உள்ளம் பெரும் கோவில் உடம்பு ஆலயம். பாய்ஸ்க்கு சொல்றேன், முக்கியமா இந்த உடம்பு இருக்குல்ல, இது ஆலயம். இளைய பெண்களுக்கும் சொல்லுகிறேன், இது ஆலயம். இது கணவனுக்கும் மனைவிக்குமான அந்த உறவிலே சுத்தத்தை பேணுவது, சத்தியத்தை பேணுவதற்காகலாம் இல்ல, கடவுளுடையது. திருப்பி கொடுக்கணும், ஒழுங்கா திருப்பி கொடுக்கணும், அழுக்காக்க கூடாது. உள்ளம் பெரும் கோவில் உடம்பு ஆலயம். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். இந்த வாய் இருக்குல்ல, அதான் கோபுர வாசல். கெட்டதை உண்ணாதே, கெட்டதை பேசாதே. வாய் தான் கோபுர வாசல். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். லிங்கத்தை வெளியில தேடாத, உன் சீவன் தான் சிவலிங்கம். கள்ள புலன் 5 காடா மடிவிளக்கே. இந்த 5 புலன் இருக்குல்ல, இது கள்ள புலன். இது எல்லாம் உனக்கு நீயே சாட்சியாக இருக்கும்படியாக மாறும். எப்போ? உள்ளத்தை பெரும் கோயிலாகவும் உடலை ஆலயமாகவும் கொண்டால். இப்படி சொல்லுவது ஆன்மீக பணி. சோறு போடுவதும், கட்டடம் கட்டுவதும், மருத்துவம் செய்வதும், கல்வி பணி செய்வதும் தான் செய்ய வந்த நேரத்தில் மனிதர்களுக்கு தேவை என்பதற்காக அவர்கள் செய்தார்கள். அதனால் பரப்பப்பட்டது அல்ல கிறிஸ்துவம். கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை இருக்கு இல்லையா, அது ரொம்ப பலமானது. அந்த சத்தியம், அந்த அன்பு ரொம்ப பலமானது. அடுத்தவர்கள் மீது நீங்க பிரார்த்தனை பண்றீங்களா ராத்திரி ஜபத்துல, அந்த ஜபம் சொல்லுங்க யாராவது. உங்கள் நாமம் சத்தமா சொல்லுங்க, தெளிவா வேக வேகமா சொல்லுங்க. இதுல என்ன தெரியுமா, இது ஜனகணமன மாதிரி நமக்கு வேகமா சொல்லிட்டு ஓடி போயிடும். ஜபம் எப்படி செய்யணும்? நிதானமா சொல்லுங்க. பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, சொல்லுப்பா. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. உடம்புல எல்லாம் ரத்தம் ஏறுதுங்க, அப்படி சொல்றோமா? அடுத்தது சொல்லு. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு சூப்பரப்பு. எமக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எமக்கு. மன்னா சேர்த்து வைக்காத, அன்னன்னைக்கு அன்னன்றைக்கு கிடைக்கிற மன்னா உனக்கு அன்றன்றைக்கு. என்ன வார்த்தைங்க இதெல்லாம்! அப்படி உணர்ந்து சொல்றோமா? சொல்லுப்பா அடுத்தது. உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல இதெல்லாம் சொல்றீங்களா? எங்களுக்கு விரோதமாக
செய்யக்கூடிய குற்றவாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை நீயும் மன்னிப்பாயா. என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொல்லிடுறீங்க, நான் மன்னிச்சுட்டேயா என்னுடைய பகைவர்களை, எனக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம், ஐயா நான் இன்னைக்கு தூங்குறதுக்குள்ள மன்னிச்சுட்டேயா. அந்த மாதிரி நானும் ஏதாவது செஞ்சிருந்தா இறைவா நீயும் மன்னிச்சிருன்னு கேட்கறதுக்கான இந்த ஜபத்தை முழுமையாக நாம் கேட்கிறோமா? முழுமையான அறிவிலே நாம் கேட்கிறோமா? முழுமையான உணர்விலே நாம் கேட்கிறோமா? அப்புறமா சொல்லு. கடனாளிகள் எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல. உண்மையா சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்க தூங்குறீங்களே. நான் ஒரு விஷயம் சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றார், ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அதை ஜனாசா எடுக்கணும், நிக்கிறார். அப்ப கேட்கிறாரா, இவர் யாருக்காவது கடன் கொடுக்கணுமா? ஒருத்தர் கடனாளி நிக்கிறார். ஆமா கொடுக்கணும். இறந்துட்டார், வேற யாராவது பொறுப்பெடுக்கிறீங்களா? யாரும் பொறுப்பெடுக்கல. என்ன பண்ணார் தெரியுமா ரசூலுல்லாஹ்? அங்க நிக்கல, ஜனாசா எடுக்கிற இடத்துல நிக்கல, திரும்பி போயிட்டார். கடன் வாங்கினால் திருப்பி தந்துவிட வேண்டும். அப்படி தராதவர்கள், தர முடியாதவர்களை மன்னிக்காத வரைக்கும் இறைவன் அந்த ஆன்மாவோடு பயணிப்பதில்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படி என்றால் எந்த ஒரு மனிதனையும் துன்பத்தில் நீ போட்டு விடாதே என்பதற்காக அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்று ஒவ்வொரு இரவும் அவர்களை மன்னித்து உறங்கக்கூடிய இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை நான் எப்படி புகழாமல் இருப்பது? வெறும் அது வார்த்தைகளால் வருவதல்ல, ஜபத்தில் பேசுகிறீர்கள். இந்த பணி உங்கள் மனதிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். 3 சொல்லி இருக்கிறது: மதம், சமயம், ஆன்மீகம். மதம் வேறு, சமயம் என்கின்ற அற்புதமான சொல் இருக்கிறது. சமயம் என்றால் சமைதல், சமைதல் என்றால் பக்குவப்படுதல், பக்குவப்படுவதற்கு பெயர்தான் சமயம். கிறிஸ்துவ சமயம், இஸ்லாம் சமயம், இந்து சமயம். மனிதர்களை பக்குவப்படுத்துகின்ற பணி ஆன்மீக பணி. மனித மனங்களை பக்குவப்படுத்தி, நான் இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா கேட்கிறேன், கிறிஸ்துவத்துல எத்தனை பிரிவுகள், எத்தனை பிரிவுகள், எத்தனை டினாமினேஷன். சிஎஸ்ஐங்கிறாங்க, ஆர்சிங்கிறாங்க, பெந்தகோஸ்ட்ங்கிறாங்க, டிஎல்சி, ஐஎல்சி சொல்லி கொடுக்கறதெல்லாம் அவரா? எனக்கு ஒன்றும் தெரியாது, ஃபாதரே சொல்லி கொடுக்குறது. எத்தனை வச்சிருக்கிறீங்க? இவங்களுக்கு அவங்க ஆகாது, அவங்களுக்கு இவங்க ஆகாது. இன்னைக்கு ஏதோ ஒரு குறிப்பை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அப்ப ஆர்சிங்கிற வார்த்தை வந்தது. இல்லையே, இந்த மிஷனரி சார்லட் மிஷனரி சிஎஸ்ஐ ஆச்சேனோ. ஐயோ, ஆர்சின்னு நான் சொன்னது ரோமன் கேத்தலிக் இல்ல, ரிஃபார்மேஷன் சர்ச் ஆஃப் அமெரிக்கா, அதான் ஆர்சின்னு சொன்னாங்க. பதறிட்டார் அவரு, இந்த சார்லட் அம்மாவை ஆர்சின்னு சொன்னதுல. எல்லோரும் பிரிந்து கிடக்கிறோம். சமூக பணி என்பது எல்லோரையும் ஒன்றிணைத்தல் அல்ல, அவரவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து ஆபத்து காலத்தில் அவர்களுக்கான ஏற்றத்தை தருதல். ஆனால் ஆன்மீக பணி என்பது ஆன்மாவை சுத்தப்படுத்துதல், ஆன்மாவை சுத்தப்படுத்துதல். இந்த சுத்தப்படுத்துதல் என்பது நமக்கு வாய்த்திருக்கிறதா? இந்தியாவில் சமயங்கள் அதை செய்திருக்கிறார்களா? மதத்தின் பெயரால் நடைபெற்ற மனித உரிமை மீறல்களை மதத்தின் பெயராலேயே தடுத்து நிறுத்திய நிறைய மதங்கள் நிறைந்த நாடு இந்தியா. இதனாலதான் சண்டையே. இந்த மதத்திற்கும் அந்த மதத்திற்குமான சண்டை எப்படி வந்தது? நான் இப்படி யோசிச்சு பாக்குறேன். புத்தன் அந்த கான்செப்ட் எப்படி இந்தியாவில இருந்து போச்சு? சமண மதம் எங்க போச்சு? நீங்க போய் பாருங்க, அறந்தாங்கில இருக்கு ஆவுடையார் கோவில். மாணிக்க வாசகர் வாழ்ந்த காலத்தில் வரைந்த அந்த ஓவியங்களை போய் பாருங்க. நம்முடைய நாட்டில் நடந்த அத்தனை, நாம 1126 வருஷத்துக்கு முன்னால இந்த அம்மாக்கு என்ன நடந்திருக்கும்? இங்கதான் ஒரு குடிசை போட்டு உட்கார்ந்து இருந்திருக்கு அந்த அம்மா. அமெரிக்காவில பிறந்த அம்மா. என்ன வந்தது அந்த அம்மாவுக்கு? இந்த வெப்பத்திலையும் இந்த தொழுநோயாளிகளுக்கு பக்கத்திலையும் போய் நின்று, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்படி சொல்லி உங்களிடத்தில் பேசுவதற்கு நிறைய இருக்கு, ஆனா அதுக்கப்புறமா ஒரு நிகழ்ச்சி இருக்குங்கிறதுனால நான் இங்க நிற்கிறேன். மறுபடியும் நான் வருகிறேன்.
வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்காக நான் பேசுகிறேன். வெறும் பைபிள் மட்டும் பேசுறேன். எனக்கு புரிந்த பைபிளை நான் பேசுகிறேன். என்னை எப்படி பைபிள் பாதித்திருக்கிறது நான் பேசுறேன். மாயாஜாலம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நோ மிராக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. அடி, ஒரே அடி, முன்னாலேயே 2 துண்டாகும். ஏனென்றால் பைபிள் என்பது நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய தேன்கூடு மட்டுமல்ல, அது தவறு செய்கின்றவர்களை பதம் பார்க்கின்ற பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். சாதாரணமானதல்ல அது. அந்த நூல் நம் கைக்கு வந்திருக்கிறது என்றால் பசித்தவருக்கு உணவளித்தல், உதவி செய்கின்றவர்களுக்கு உதவி செய்தல், தேவைப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்தல், பெண்களை கண்ணியமாக நடத்துதல், இது எல்லாம் அதுல ஒரு 20% 30% தான். இப்ப நான் திருமணத்தில் நீங்கள் இப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு நியாய காரியத்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்சி சபையில போய் ஃபாதர்ஸ் மத்தியில என்னன்னு பேச நான், அந்த நியாயம் அவங்களுக்கு இல்ல. அந்த கன்னிகாஸ்திரி கிட்ட போய் நான் என்னத்த பேசுறது, அது அவங்க கிட்ட பேச முடியாது. சமூக பணி என்பது சமூகத்திற்கு சமூகம் வேறுபடும். ஆனால் ஆன்மீகம் என்கின்ற உணர்வு இருக்கு இல்லையா, அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை ஒளிபெற செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கு. அந்த விளக்கு நமக்கு நம்முடைய உள்ளத்திற்குள் ஏற்றப்பட்டு இருக்கிறதா? நான் இப்படி சொல்கிறேன், நான் ரொம்ப யோசிச்சுதான் சொல்றேன். சமூக பணின்னு சொன்னா பயங்கர கைத்தட்டல் வாங்குறதுக்கு எனக்கு அவ்வளவு மேட்டர் இருக்கு. இந்த ஸ்கூல் பண்ணாங்க, இந்த காலேஜ் பண்ணாங்க, இந்த இடத்தை இப்படி கொடுத்தாங்க, சர்ச் கட்டி எதுக்கு பண்ணாங்க நான் சொல்லட்டுமா? இங்க எல்லாம் நீங்க போங்க, இங்க வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க. இங்க அட்டெண்டன்ஸ் போடாம அங்க சுத்திட்டு இருக்கிறதுக்கு பேரெல்லாம் கிடையாது. இவங்க செஞ்சது, இங்க வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு எங்க வேணாலும் போ. கடவுளுக்கு முன்னால் மண்டியிடு, இறைவருக்கு முன்னால் உன்னை முழுமையாக, இஸ்லாம்ங்கிற சொல்லுக்கு அதாங்க அர்த்தம், சமர்ப்பணம் செய்தல், சமர்ப்பித்தல், உன்னை நீயே முழுமையா கொடுக்கிறது. நான் எப்பவுமே சொல்வேன், நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கிறீர்களே, ஒரே ஒரு நாளாவது கிறிஸ்துவாக இருக்க முயற்சி செய்திருக்கிறீர்களா? ஒரு நாள், ஒன் டே. அப்படி தொங்க விட்டு இருக்காங்க. கடைசியா அவர் சொன்ன வார்த்தை என்னங்க? கடைசி சொல்ல நம்ம இதாவே, அவ்வளவுதான். சப்மிஷன். நீங்க சப்மிட் ஆகுறீங்களா? மனசெல்லாம் எங்க இருக்குது? வாசல்ல. நான் பார்த்திருக்கிறேங்க, 11 ஆயிடுச்சு, இன்னைக்கும் இவர் இன்னும் இந்த வசனத்தையே முடிக்கல. அப்புறமா எப்போ இவர் ஜெபம் பண்ணி, எப்போ இந்த 2 பாட்டு பாடி, எப்போ எங்களுக்கெல்லாம் அப்பத்தை கொடுத்து எப்போ அனுப்புவாரு? பிரியாணிக்கு கறி தயாரா இருக்கு, குக்கர்லயாவது போட்டுட்டு வந்திருக்கலாம், 20 நிமிஷம் மிச்சம். மனசு சொல்லுதா? எங்க இருக்கிறீங்க? இறைவனோடு, இறைவனோடு கலத்தல், இறைவனோடு இருத்தல். சமயங்கள் செய்தது மனித மனத்தை ஒருமுகம் செய்யக்கூடிய அந்த பணியைத்தான், இறை பணியைத்தான் அவர்கள் செய்தார்கள். அது எந்த சமயம் ஆனாலும் அவர்களுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், கூட்டிட்டு போய் கும்மி, பறை, மற்ற எல்லாத்தையும் பெண்கள் மத்தியில டான்ஸ் ஆட வச்சு காஸ்பல் பேசுவாங்களாம். அங்கேயும் அவர்கள் நற்செய்தியை தான் பேசினார்கள். நற்செய்தியை பேசுவதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. மனித மனதை கழுவி ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி அந்த மனிதனை இறைவனுக்கு முன்னால் அடிப்பணிய செய்யக்கூடிய அந்த பெரும் பணியை தன்னுடைய உயிர் பணியை விட அதிகமாக செய்தார்கள். சமூக பணி என்பது அதனுடைய சைடு எஃபெக்ட் தான். அடிப்படையான பணி என்பது என்ன? இந்த சமய பெரியவர்கள், நான் இந்த அம்மாவை எப்படி தெரியுமா பார்க்கிறேன்? She is not a social leader. She is a spiritual leader. She is a spiritual leader. Spiritual leader-ஆ இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இதோ உட்கார்ந்து இருக்கிறாங்களே பின்னால அருட்தந்தைமார்கள் 1000 உட்கார்ந்து இருக்காங்களே, இவர்கள் எல்லோரும் யார் என்றால் spiritual leaders. இவர்கள் தலைமைத்துவத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் வாய் திறந்து சொன்னால் மக்கள் கேட்கக்கூடிய ஆற்றலை தன்னுடைய வாழ்க்கையில பெரும் தவமாக செய்கிறார்கள். அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் தான் சமய பற்றாளர்களாக, சமய சான்றோர்களாக இருக்கிறார்கள். நான் மதவாதிகளாக இவர்களை பார்க்க இல்லை, ஆன்மீகவாதிகளாக நான் பார்க்கிறேன்.
தெரேசாவை பத்தி எல்லாரும் சொன்னாங்கல்ல, நான் யூடியூப்ல பேசியிருக்கேன். முடிஞ்சா அதை நீங்க கேளுங்க, இல்லைன்னா நான் ஒரு 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். நான் காலேஜ் போயிட்டு இருக்கேங்க, அம்மா இறந்துட்டாங்க, செய்தி வருது. அவங்கள வந்து டெல்லியில இல்ல கல்கட்டால தூக்கிட்டு போறாங்க 4 ராணுவ வீரர்கள். எனக்கு ஹிந்தி தெரியும், வீட்டுல உருது தான் பேசுவேன். கொமெண்ட்ரி ஒருத்தர் பண்ணாருங்க. என் வாழ்க்கையில என் மரணம் வரைக்கும் என் நெஞ்சு குழியில் தங்கி இருக்கும் ஒரு சொல்லது. அவர் சொன்னது என்ன தெரியுமா? அந்த கமெண்ட்ரி பண்ணவர் சொல்றார், இந்த உடலை எல்லோரும் இடுகாட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள். அப்படி அழைத்து செல்கின்றவர்கள் ராணுவ வீரர்கள். ஆனால் இந்த உடலுக்குள் இருந்ததே ஆன்மா, அந்த ஆன்மா இடுகாட்டிற்கு செல்லவில்லை, அது வேறு எங்கோ செல்கிறது. உங்கள் கண்களுக்கு புலப்படாது. அதை இந்த 4 வீரர்களைப் போல யாரோ ஒருவர், ஏதோ ஒன்று அந்த ஆன்மாவை எங்கோ அழைத்து செல்கிறது. எது அந்த ஆன்மாவை எங்கு அழைத்து செல்கிறது என்று நான் சொல்கிறேன். அவங்களுடைய ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கும் போது நீங்க முடிஞ்சா யூடியூப்ல உங்களால எடுத்து பார்க்க முடிஞ்சதுன்னா ஹிந்தியில நான் சொல்ற வார்த்தை அப்படியே பதிவாயிருக்கும். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த அம்மா கல்கட்டாவுல ஒரு முறை கார்ல வந்துட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளவோ நல்ல பணிகளை செஞ்சிருக்காங்க. ஒரு முறை வந்துட்டே இருக்கும் போது ஒரு லைட் கம்பத்துக்கு கீழே ஒரு தொழுநோயாளி அப்படி கடந்தான். 80 வயசு இருக்கும் அவனுக்கு, உயிர் போற நேரம். அம்மா காரை நிறுத்தி வெளியில வந்தாங்க. தன் 2 கரங்களாலும் தூக்குனாங்க, தூக்க முடிஞ்சுது. தொழுநோயாளி தூக்கி தன்னுடைய கார்ல போட்டுட்டு ஆசிரமத்துக்கு போய் தன் கையால குளிப்பாட்டி இருக்காங்க. வெள்ளை ஆடை போர்த்தி இருக்காங்க, எல்லாரும் சாட்சி. வெள்ளை ஆடை போர்த்தி அவங்கள உட்கார வச்சு படுக்க வச்சு வாயில பால் ஊத்துனாங்களாம். பால் வந்து வாயில விழுந்திருக்கு, தொண்டல அப்படி போச்சு. ஒரு கவளம் குடிச்சிருச்சு அந்த உடல், இன்னொரு கவளம் குடிக்கிறதுக்கு உயிர்ல தெம்பில்லை, வாயிலேயே நிக்குது. முழுங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பூன் போடுறாங்க, அப்படி வழிஞ்சுதான். வழிந்ததோட உயிர் பிரிஞ்சிருச்சு. அந்த கமெண்ட்ரி சொன்னவர் சொன்னார், அந்த உதடுகளில் இருந்து பால் மட்டும் வழியவில்லை, ஒரு புன்னகையும் சேர்ந்து வழிந்திருந்தது. அந்த புன்னகைதான் இந்த ஆன்மாவை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. எல்லா ஆன்மீக பணியாளர்களும் எந்த காரணத்திற்காக இந்த மண்ணிற்கு வருகிறார்கள்? ஒரு உயிரை நன்மையின் பக்கம் விடுதலை செய்வதற்காகத்தானே, இறைவனின் பக்கம் அதை சேர்ப்பதற்காகத்தான். அவர்கள் பணி அதுதான். அதனால் அவர்கள் என்ன வேணுமானும் செய்வார்கள் அதற்காக. உங்க வீட்டுல விளக்கமாத்த எடுத்து துடைக்கணுமா? செய்வாங்க. படிப்பு சொல்லி தரணுமா? செய்வாங்க. அடிக்கிறீங்களா? வாங்கிப்பாங்க. கொல்றீங்களா? உயிர் போகும். ஆனாலும் கடைசி வரைக்கும் அவர்கள் தாங்கி இருக்கக்கூடிய அந்த பணியை கடைசி மூச்சு வரைக்கும் செய்யக்கூடியவர்கள் தான் சமய பெரியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சமூக பணி செய்வது அவர்களுடைய நோக்கமாக இருந்தாலும் ஆன்மீக பணிதான் அவர்களுக்கான மிக முக்கியமான பணியாக அமைந்தது. அதைத்தான் இந்த உலகம் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறது, அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதனால் இந்த இந்திய நாட்டில் சமய பெரியவர்கள் சமயங்கள் பெரிதும் ஆற்றியது ஆன்மீக பணிதான். அந்த பணியில் சமூக பணியும் அடக்கம் என்று சொல்லிவிட்டு உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த அறுவடை திருநாளில் வாழ்த்துக்களை சொல்கிறேன். வல்ல இறைவனின் பெரும் கருணையினால் உங்கள் இல்லம் இன்னும் இன்னும் செல்வ பெருக்கோடும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஆயுள் பலத்தோடும் உடல் நலத்துடனும் புகழுடனும் பெருமையுடனும் கல்வி வளத்துடனும் இருக்க அந்த எல்லாம் வல்ல இறைவனை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் அறுவடை பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி உரை ரெவரண்ட் ஆபிரகாம் ஆசி தம்பி ஆலயம்.